ஹலோ புஜீஸ், நான் உங்கள் அம்மு அண்ட் திஸ் இஸ் யுவர் அம்மு டாக்ஸ். நம்ம எல்லாருக்கும் கதை கேட்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் பாட்டி சொன்ன கதையாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ நம்ம பார்க்குற வெப்சீரிஸாக இருக்கட்டும், கதை நம்மளை ஒரு தனி உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். இந்த சேனலில் நான் உங்களுக்கு நிறைய கதை சொல்ல போகிறேன். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட இந்த கதைகளோட உலகத்தில் பயணிக்க நீங்களும் ரெடியா? அப்போ வாங்க இன்றைக்கான கதை என்னன்னு பார்க்கலாம். ஸ்டோரி நேம் ஐடல் அசிஸ்டண்ட். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாமா? இந்தியாவில் இருக்கிற ஒரு 19 வயசு பொண்ணு கொரியா கேபாப் ஐடல் அசிஸ்டண்ட்டாக போய் அவள் அங்கே அவளோட லைஃப்பில் சந்திக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றினது தான் இந்த கதை. இந்த கதையில் ஹீரோயினாக நீங்கள் உங்களை வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஹாய், என் பேர் சாரா. இப்போ எனக்கு 29 வயசு ஆகுது. ஆனால் இந்த கதை ஆரம்பித்தது என்னோட 19 வயசில். அந்த நாள் என் வாழ்க்கையே மாறியது. ஒரு நாள் நீங்கள் எடுத்த முடிவு உங்கள் வாழ்க்கையே முழுசாக மாற்றிடும்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அந்த முடிவை எடுத்திருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு 19 வயசு, கையில் புத்தகம் இருந்துச்சு, ஆனால் மனசு மட்டும் ரொம்ப குழப்பத்தில் இருந்துச்சு. இப்போது எனக்கு 29 வயசு. அந்த 19 வயசு பொண்ணு நினச்சி கொஞ்சம் எனக்கு வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு ஹாப்பி தாங்க. சரி வாங்க, நாம் இந்த கதையை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு பயங்கரமான படிப்பாளிங்க. உங்களுக்கு லைஃப்னா அது ஸ்டடீஸ் தான். 10th நீங்கள் தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு. இப்போ +2 ரிசல்ட் வருது. அதுலேயும் உங்கள் ஸ்கூலோட பேனரில் உங்கள் பேரும் ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்க்குறவங்க மாம் கண்ணில் ஆனந்த கண்ணீர். உங்கள் டேடுக்கு வார்த்தையே வரல. நான் எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் அவன் ஒரு குரல் மட்டும் என்னை சிரிக்க வச்சிடும். அது இவன் தாங்க, என்னோட தம்பி. ஏ குண்டே, என்னடி பண்ணுற? இவன் மட்டும்தாங்க என்னை அப்படி கூப்பிடுவான். சரி குண்டு, நீ டாக்டர் ஆக போறியா சயின்டிஸ்ட் ஆக போறியா? டேய், ஃபஸ்ட்டு நீ மேக்ஸில் பாஸ் ஆகிற வழியை படுறா, அப்புறம் நான் டாக்டர் ஆகிறதையும் சயின்டிஸ்ட் ஆகிறதையும் பார்த்துக்கலாம். சரி, நீ படித்து பெரிய ஆளானா நம்மளுக்காக ஒரு பெரிய வீடு வாங்குவியா? அதெல்லாம் வாங்கலாம், நீ போய் ஃபஸ்ட்டு படிடா. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு டைம் ஒரு 11:30 இருக்கும். நீங்கள் தண்ணி குடிக்கலான்ட்டு கிச்சனுக்கு வரீங்க. இப்போ உங்கள் மாம் டேட் ரூமில் லைட்ஸ் ஆனில் இருக்குது. என்ன இது லைட்ஸ் ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே உங்கள் டேட் நோட் புக், கால்குலேட்டர், ஒரு சில பில்ஸ் எல்லாம் வச்சுட்டு உக்காந்துட்ருக்காரு. சரா, என்னடா இன்னும் தூங்கலையா? இல்லைப்பா, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். சரி போ, போய் தூங்கு போ. இப்போ உங்கள் டேட் கண்ணில் ஒரு சோகம் தெரியுதுங்க. அதை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் வீட்டுக்கு ஒரு என்வலப் வருது. உங்கள் கனவுகளுக்கும் வேலை இருக்குதுன்னு உங்களுக்கு அப்போ தாங்க புரியுது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு காலேஜுக்கு அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அந்த அட்மிஷன் கன்ஃபார்ம் ஃபார்ம் தான் இப்போ வந்திருக்கு. அந்த அட்மிஷன் ஃபார்மை பார்த்ததும் உங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸு. உங்கள் முகத்தை பார்த்ததும் உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னம்மா அது, அட்மிஷன் ஃபார்மா? ஆமாம்மா. நீங்கள் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் உங்கள் டேட் கிட்ட தான் காமிக்கிறீங்க. அதை அவர் வாங்கி பார்க்குறாரு. அவர் என்னமோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அவர் கண்ணில் ஒரு தயக்கம் தெரியுதுங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு உங்கள் டேடி யார்கிட்டயோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்காருங்க. ஹலோ. சார், என் பொண்ணுக்கு காலேஜில் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சார். மொதல் வருஷம் 2 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்கிறாங்க. அதான் நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். என்ன சார் 2 லட்ச ரூபா கேட்குறீங்க? மாதம் 10,000 ரூபாய் வட்டியே கட்ட வேண்டியது வருமே, பரவாயில்லையா? இல்லை சார், அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ அவர் பேசுறதை நீங்கள் ஓரமாக நின்று கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்கீங்க. அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், குளோபல் யூத் அசிஸ்டண்ட் போஸ்ட், ஏஜ் லிமிட்டு 18 to 21ன்னு போட்டிருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை கஷ்டப்படுத்தி இந்த ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண வேணான்னு தோணுது. நீங்கள் அந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ஒரு 2-3 டேஸில் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, யாருங்க பேசுறது? சராவா? சொல்லுங்கள். நீங்கள் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ, வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்டர்வியூ ஹாலில் தாங்க நீங்கள் இருக்கீங்க. உங்களோட சேர்த்து 50 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஆளாக உள்ளே கூப்பிடுறாங்க. நீங்கள் ஒரு 15வது ஆளாக உள்ளே போகிறீங்க. நீங்கள் இன்டர்வியூ கேட்குற கொஷின்கெல்லாம் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, சைனீஸ், கொரியன் இந்த 5 லாங்குவேஜும் நல்லா தெரியும். இப்படி அங்கே ஒரு 5 ரவுண்ட்ஸ் போகுது. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்டும் ஆகிடுறீங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாளில் உங்கள் பேக் பண்ணியிருக்கு. ஃப்ளைட் விண்டோ பக்கத்தில் ஒரு சீட்டு, போர்டிங் பாஸ் கையில். நீங்கள் தயாராகிட்டீங்க இந்த புது உலகத்துக்கு.
இங்கே சீனை கட் பண்ணால் இப்போ கொரியாவில் இருக்கிற பாய்ஸ் பேண்டை தான் காமிக்கிறாங்க. 29 வயசில் இருக்கிற நீங்கள் இப்போது இவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சீனை கொண்டுட்டு போகலாம். இந்த டீமில் மொத்தம் 7 பேருங்க. நம்பர் 1 ஆரம், டீம் லீடருங்க. பார்க்குறதுக்கு எப்பவுமே முறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பான், ஆனால் ரொம்ப சாஃப்ட்டுங்க, பொறுப்பாளி. டீமில் இருக்கிறவங்களெல்லாம் கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பார் இவர். செகண்ட் 1 ஜின், எப்பயுமே இவன் பாசிட்டிவாகவே இருப்பாங்க. என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டுனா அது இவன் தாங்க. தேர்ட் 1 சுகா, சைலண்ட் அப்சர்வர், பேச மாட்டார் ஆனால் எல்லாத்தையும் கவனிப்பார். ஃபோர்த் 1 ஜேஹோப், ஃபன்னி ஒன்ங்க. அவர் சீரியஸ் மூமெண்ட்டில் கூட சிரிக்க வைப்பார். இவர் கூட இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபிஃப்த் 1 ஜிமின், இவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரிங்க. கோபம் சீக்கிரம் வரும் ஆனால் மனசு ரொம்ப சாஃப்ட். 6th 1 இவன் பேர் தான் வி. இவனுக்கு மயங்காத பொண்ணுங்களே கிடையாதுங்க, சரியான ரோமியோங்க இவன். கடைசியாக வரான் பாருங்க, இவன் தான் எங்கள் டீமோட கடைக்குட்டி ஜேகே. என்னோட 6 மாதம் இவன் சின்ன பையன்தாங்க. எல்லாரையுமே அவனோட ஃபேமிலியாகவே நினைப்பான், ரொம்ப நல்லவங்க. என் தம்பி இங்கே இல்லாத குறையை எனக்கு இவன் தான் தீர்த்து வைக்கிறான். அந்த 7 பேரோட முதல் வார்த்தை, முதல் சிரிப்பு இன்னும் என்னால் மறக்க முடியலங்க. கட் பண்ணால் நம்ம திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போவோம். நீங்கள் ட்ராலியோட ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அங்கே ஒரு லேடி உங்களை நோக்கி நடந்து வராங்க. நீங்கள் சராவா? எஸ் சொல்லுங்கள், நான் தான் பிடிஎஸோட டீம் மேனேஜர், டீம் கோஆர்டினேட்டர், டைரக்டர். அப்புறம் என்னோட பேர் மின்சோ. நைஸ் டு மீட்டிங் யூ சரா. தேங்க்யூ மேம், இட்ஸ் மை ப்ளஷர். அப்புறம் எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே சரா, கம் லெட்ஸ் கோ. மின்சோக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக வேலை வந்ததுனால பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு வெளியவே உங்களை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் தாங்க. அங்கே ஒருத்தர் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்த உடனே, யார் நீங்கள்? நான் சரா. மின்சோ சொன்னாங்க, உள்ளே வாங்க. இப்போ ஆரம்பங்களை ஒரு மாதிரி கீழேயும் மேலேயும் பார்த்துட்டு, அப்புறம் நீங்கள் தான் இனிமேல் எங்கள் டீமோட அசிஸ்டண்ட்டா? ஆமாம். அப்புறம் என்னோடய பேர் கிம் நாம்ஜூன். என்னை எல்லாரும் ஆரம்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் இனிமேல் என்னை அப்படியே கூப்பிடலாம். அங்கே லாஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில் மின்சோ வந்து உங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சாரா, அதெல்லாம் வேண்டாம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேம் ஏஜ் பீப்புள் தான். ஸோ நீங்கள் நீவா போனே கூப்பிடலாம். சரிங்க நாம்ஜூன். இதில் என்னென்னா, இந்த பேண்டோட பர்சனல் அசிஸ்டண்ட் நீங்கள். அதனால் அவங்க 7 பேர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் இருக்கணும். இப்போது அந்த பிடிஎஸ் டீம் மெம்பர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் நீங்களும் இருக்கணும். அவங்க எந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அந்த வீட்டில் தான் நீங்களும் இருக்கிற மாதிரி இந்த கதையில் இருக்கும். அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே எழுந்து வரீங்க. அப்போ மின்சோன், சரா, அந்த 7 பேரோட ஷெட்யூலும் இந்த ஃபைலில் இருக்குது, நீ படித்து வச்சுக்கோ. ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் என்கிட்ட கேளு. சரிங்க மேம். ஃபைல்ஸோடு சேர்த்து லேப்டாப்பையும் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. சரி ஓகே, கிளம்பு சாரா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு ஸ்டுடியோங்க. அங்கே நம்ம 7 பாய்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நீங்கள் அவங்களுக்கான ஷெட்யூல் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்த லேப்டாப்பை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இடையில அவங்களுக்கு தேவையான ஜூஸு, தண்ணி இதெல்லாம் போய் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ ஈவினிங் நம்ம பாய்ஸ் எல்லாம் பிரேக்கில் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த லேப்டாப்பை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நம்ம உங்களை நோக்கி நடந்து வர்றாரு. இப்போ அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இப்போ நீங்கள் தான் அவரை நிமிர்ந்து பார்த்து, என்னாச்சு, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? இல்லை, இந்தியன் கேர்ள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நீ சூப்பராக இருக்கியே, அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். யார் சொன்னது உனக்கு இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் சுமாராக தான் இருப்பாங்கன்ட்டு? சரி அதை விடு, நீ சொன்னதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுமா? தேங்க்ஸ், பட் நான் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் போறியா? அதை பார்த்துட்டு இருந்த டீம்மேட்ஸ், டேய் இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அங்கேருந்து ஜெயஹோப் உங்ககிட்ட ஓடி வந்து, நல்லா சாணியில் செருப்பு முக்கி அடித்த மாதிரி கேட்டம்மா. இப்போ உங்ககிட்ட யாராவது இதை பற்றி விளக்கம் கேட்டாங்களா? உனக்கு வேறு வேலை இல்லையா? போய் வேலையை பாரு போ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதை பார்த்து ஜிமின், இது உனக்கு தேவையாடா? ஜெயஹோப், சரியான பஜாரியாக இருப்பா போல் இருக்குது மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கவனிச்ச ஆரம் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் ப்ராக்டிஸ் ஹாலில் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே மின்சோ வராங்க.
காய்ஸ் எல்லாம் லிசன் பண்ணுங்கள். கான்சர்ட்டுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இதில் நீங்கள் ஸ்டேஜ் ஏறி ஷோ பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஷோவில் தான் நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணணும். ஸோ எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே மின்சோ உங்களை நோக்கி வராங்க. சாரா, நீங்கள் டாக்குமெண்டேஷன் மட்டும் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட்டுனா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மின்சோ அங்கேருந்து ரிலீவ் ஆகிடுறாங்க. கான்செப்ட்டுக்கு இன்னும் 7 days தான் இருக்குது. இன்றைக்கி Day 1. ஆரம் கிளாப் பண்ணி மற்ற மெம்பர்ஸை கூப்பிடுறாரு. கான்சர்ட்டுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இதை நம்ம எல்லாரும் சீரியஸாக எடுத்துக்கணும். அவன் ஸ்ட்ரிக்ட் இல்லை, ஆனால் அவன் வாய்ஸில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஐடல்ஸ்க்கு ட்ரெஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜின்னு உங்ககிட்ட வராரு. ஜூஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வீக்கே டென்ஷனாக ஃபீல் பண்ணுறியா? அதுக்கு நீங்கள் இல்லைப்பா, பட் எனர்ஜி ஹெவி. அதை ஹெவின்னு சொல்லக்கூடாது, பொசிஷன்னு சொல்லணும். சரிங்க சார், நான் பொசிஷன்னே சொல்கிறேன். அப்போ அங்கே வி வரான். இந்த டீமில் ஒர்க் பண்ணணுன்னா ஸ்ட்ராங் ஆர்ட் வேணும். ஸ்ட்ராங் ஆர்ட் எதுக்கு? நீ ஃப்ளாட் பண்ணுறதுக்கா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கா? போடா, போய் வேலையை பாரு போ. டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சிங்கிங் டான்ஸிங்ன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜேஹோப் ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடுறாரு. அதை பார்த்த ஜின், டேய் உன்னால் தீமிங் ஃபாலோ பண்ண முடியாதாடா? மச்சான், நீ இவ்வளோ சீரியஸாக இருக்கிறதுனால தான் நம்ம டீம் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன்டா. அப்படி பேசி ஒரு சீரியஸான மூமெண்ட்டை ஃபன்னாக கொண்டுட்டு போயிருப்பார் ஜேஹோப். டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டைம் 8 PM. நீங்கள் ப்ரெசன்டேஷனை லேப்டாப்பில் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அங்கே ஜேகே, அக்கா நீங்கள் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறீங்களா? ப்ரெசன்டேஷன் ஷெட்யூல் கலரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமே. அக்காவா? என்னடா திடீர்னு அக்காலாம் கூப்பிட்றேன்? இல்லை, உங்களை பார்த்தா எனக்கு எங்கள் அக்கா ஞாபகம் வருதா, அதனால தான் நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்றேன். சரிடா தம்பி, என்ன கலர் சேஞ்ச் பண்ண? ப்ளூ கலருக்கா? ப்ளூ கலரா? நான் அப்படியே பண்ணிடுறேன். இப்போ போய் வேலையை பருப்போ. அப்படியே இன்னொரு நாளும் முடியுது. Day 2. அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஃபாஸ்ட்டாக டான்ஸ் ஸ்டெப் பண்ணும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகுறாரு. அவர் கால் லைட்டாக சுளுக்கு பிடிச்சிக்குது. அதை பார்த்த சுகா, மச்சான் நீ ஓகேவாடா? ஐம் ஃபைன்டா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். மீதி இருக்கிற 6 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் அந்த ரூம்லேருந்து வெளியே ஒரு சேரில் உட்கார்றாரு. அதை நீங்கள் கவனிக்கிறீங்க. நீங்கள் ஜிமின் கிட்டே போய், என்னாச்சு உனக்கு? காலை காட்டு. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, காலை காட்டுன்னு சொன்னேன். எங்கள் அப்பா பிசியோதெரபிஸ்ட்டு தான், அதனால் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னுக்கிட்ட சொல்லிவிட்டு ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து அவன் காலில் தடவி சுளுக்கு எடுத்து விடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் வலி இருக்கிற இடத்துல ஐஸ் பேக் ஒத்தனமும் வைக்கிறீங்க. தேங்க்ஸ் சாரா, ஜிமின் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, பெயினை இக்னோர் பண்ணுறது ஸ்ட்ரென்த் இல்லை, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது தான் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடுறீங்க. அதை பார்த்த வி அங்கேருந்தே கத்துறான், என்னடி ஹிடன் டேலண்ட்டா? இல்லைடா நாயே, எமர்ஜென்சி ஸ்கில். வர மேடம் எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக ஆகிட்டுருக்கீங்க, அது டீம் இம்பார்ட்டண்ட்டு, எனக்கு இல்லை. இப்படியே ஹாப்பியாக அந்த டேவும் முடியுது. Day 3. அன்றைக்கி ஃபுல் டே ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருந்தது. டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட்டே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, தண்ணி, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தீங்க. அன்றைக்கி நைட் ஒரு 11 o'clock இருக்கும். ப்ராக்டிஸ் ஹால் ஆல்மோஸ்ட் எம்டி, லைட் ஃபுல்லி ஆஃப். அங்கே ஒரே ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. அங்கே நீங்கள் தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. லேப்டாப்பில் ப்ராக்டிஸ் ஸ்லிப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஸ்டில் டயர்ட், பட் ஸ்டாப் பண்ணாமல் அந்த ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ அங்கே சுகா தண்ணி பாட்டில் எடுக்க வராரு. அப்போ உங்களை பார்த்துட்டு, இன்னும் அவள் வேலை பார்த்துட்டு தான் இருக்காளா? உங்ககிட்ட சுகா, என்னாச்சு சாரா, இன்னும் வீட்டுக்கு கிளம்பல? ஆல்மோஸ்ட் டன்னுப்பா, இப்போ கிளம்பிடுவேன். சரி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போயிடுறாரு. பட் சுகா ஆரம்க்கு ஷீ ஸ்டில் ஹியர் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அந்த டெக்ஸ்ட்டை பார்த்த ஆரம் ப்ராக்டிஸ் ஹாலுக்கு வராரு. சரா, நீ இங்கே இன்னும் என்ன பண்ணுற? ஆரம் வாய்ஸை கேட்டதும், சரா நாளைக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போகணும்லப்பா, ஸோ அதுதான். நீ தூங்கலைன்னா ஸ்மூத் ஆகாது சரா, வா வீட்டுக்கு போகலாம். எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஆரம், டீமில் நீ மட்டும் இல்லை. ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்போ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரா கையை பிடிச்சி ஆரம் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் தாங்க உங்கள் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. கேப் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க.
என்ன பண்ணுற சாரா? கேப் புக் பண்ணுறேன். நான் வீட்டுக்கு தானே போகிறேன், வா உன்னை ட்ராப் பண்ணுறேன். அவர் அப்படி சொல்லவே நீங்கள் போய் காரில் உட்காடுறீங்க. சாரா, சீட் பெல்ட் போடு. நீங்கள் சீட் பெல்ட் போட ட்ரை பண்ணுறீங்க, அப்போ அந்த ஸ்ட்ராப் வந்து ட்விஸ்ட் ஆகுது. ஆரம் அதை நோட் பண்ணுறாரு. அவர் அப்படியே உங்ககிட்ட வந்து அந்த ஸ்ட்ராப்பை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறாரு. இப்போது ஆரம் முகமும் உங்கள் முகமும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவரோட மூச்சு காற்றை நீங்கள் உணர்றீங்க. அவர் உங்கள் கண்ணை பார்க்குறாரு. அப்படியே அவர் உதடு உங்கள் உதடு கிட்ட வருது. அப்போது ஒரு ஹாரன் சவுண்டு. அந்த மூமெண்ட் அப்படியே அந்த இடத்துல பிரேக் ஆகிடுது. இப்போ கார் சைலண்ட் ஆகுது. லோ மியூசிக், ஸ்ட்ரீட் லைட் கிளாஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் விண்டோ பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க. டயர்டில் அப்படியே தூங்கிட்டுருங்க. இப்போ ஆரம் உங்களை தாங்க பார்க்குறாரு. அந்த இரவில் நிலா வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. கண்ணை சிமிட்டாமல் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ காரில் ஒரு சின்ன பிரேக். நீங்கள் அப்படியே முன்னாடி வரீங்க. அவர் கை உங்கள் ஷோல்டரில். நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஆனால் ஒன்றும் பேசலை. இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டீங்க. இந்த நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. டே 4. அன்றைக்கி காலையில் 5 மணிக்கெல்லாம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் ஒரு 6 மணி மாதிரி தான் ப்ராக்டிஸ் ஹாலுக்குள்ளேயே வரீங்க. ஆரம் சென்டரில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அன்றைக்கி அவர் ஒயிட் கலர் டிஷர்ட்டு, ஒயிட் ட்ராக் பேண்ட் போட்டுட்ருக்காரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் நீங்கள் பார்க்குறது அவருக்கு தெரியாது. நேற்று நைட் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் மேலே உங்களுக்கு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை கவனிக்கிறவி உங்ககிட்ட வந்து, என்னடி எங்கள் லீடரை சைட் அடிக்கிறியா? ஆமாண்டா, மறைக்காத தள்ளு. என்னடி லவ் பண்ணுறியா? லவ்வா? நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலடா. அவர் இருக்கிற இடம் எனக்கு காமாக ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். இப்போ ஆரம் உங்கள் பக்கமாக டேன் பண்ணுறாரு. நீங்கள் உடனே உங்கள் தலையை திருப்பிடுறீங்க. நீங்களும் வியும் இப்போ பேசிகிட்டு இருந்ததை பில்லர் பின்னாடி இருந்த ஜேகே கேட்டுடுறாரு. நான் மச்சி லீடர் இன்றைக்கி டீமில் இருக்கிறவங்களுக்கு காஸ்டியூம் செக் போயிட்டு இருந்தது. இன்னும் ரிமைண்டர் 1 டே தான் இருக்கிறதுனால அந்த நாள் ரொம்ப பரபரப்பாக முடிஞ்சது. டே 6. நாளைக்கு ஸ்டேஜ். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு நாள் ஒரு வாரத்தை விட நீளமாக இருக்குது. ப்ராக்டிஸ் ஓடிட்டு இருந்தது. சிரிப்பும் இருந்தது, சின்ன சின்ன கோபங்களும் இருந்தது. அவர் வழக்கம் போல் காம், நான் வழக்கம் போல் பிஸி. இது காம்படிஷனோட ப்ரெஷரா இல்லை யாரும் இம்பார்ட்டண்ட் ஆகுறாங்கன்ற பயமா தெரியல. நாளைக்கு ஸ்டேஜ். ஆனால் உண்மையான ஸ்டேஜ் நம்ம மனசுக்குள்ளே தான் ஆரம்பிச்சிருந்தது. டே 7. அந்த நாள் வந்துருச்சு. ஸ்டேஜ் ரொம்ப பெருசாக இருக்குங்க. கூட்டமும் 1000 பேர்கிட்ட இருப்பாங்க. அதில் நம்ம டீமு தான் கடைசியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் பேக் ஸ்டேஜில் வேறு ஒரு பிளான் போயிட்டுருக்குங்க. இந்த கான்செப்டை ஆர்கனைஸ் பண்ணவங்க சைட்லேருந்து ஒருத்தர் டைம் ஓவர் ஆகுது, அதனால் லாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு சொல்கிறாரு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் டீம், ஸோ அன்னெசரியாக நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரி, அப்போ அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்ல மெயின் பவர் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டேஜில் கடைசியாக நம்ம டீம் பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் முழுக்க லைட்டு, க்ரௌட் ஃபுல் எனர்ஜியில் இருக்காங்க. நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு ரெடியாக நிற்கிறோம். இப்போ பவர் கட் ஆகிடுச்சி, மியூசிக் ஸ்டாப் ஆகிடுச்சி, எங்கே பார்த்தாலும் டார்க்னஸ். என்னன்னு கேட்டால் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் எங்கேயுமே நகராமல் நின்ன இடத்துல அப்படியே நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் தாங்க மொபைலில் டார்ச் லைட் ஆன் பண்ணி ஒரு ஸ்டெப்பு ஃபார்வேர்டில் வரீங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் காத்துட்ருக்காங்க.
லைட் போயிடுச்சு, சவுண்ட் போயிடுச்சு. இன்னும் நம்ம மனசு நம்மளை விட்டு போகலை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய ஸ்பீக்கர் இல்லை, ஸ்டேஜ் லைட் இல்லை, இருந்தது எது தெரியுமா? நம்ம நம்பிக்கை மட்டும்தான். உங்களை நம்பி 50 பேர் வந்தாலே நீங்கள் பாடுவீங்க. இப்போ இங்கே 1000 பேர் காத்திருக்காங்க உங்களுக்காக. இந்த ஸ்டேஜ் இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்கிற மொபைல் டார்ச்சை தூக்கி காமிக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அந்த ஹாலில் இருக்கிற மொத்த க்ரௌடும் அவங்க மொபைல் டார்ச்சை தூக்கி காமிக்கிறாங்க. அந்த இடமே இப்போது க்ளோ ஆகுது. இப்போ ஸ்டேஜில் முன்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் கூட சேர்ந்தே மற்ற டீம் மெம்பர்ஸும் பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஸ்டேஜில் இந்த மாதிரி கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அங்கேருந்து ஸ்டேஜோட பேக் சைட் போய் பார்க்குறீங்க. அங்கே மெயின் சுவிட்சை யாரோ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணி விடுறீங்க. சுவிட்ச் ஆன் பண்ணது ஸ்டேஜில் கரண்ட் வந்துடுச்சு. இப்போ ஸ்டேஜில் எல்லாம் பேக் டு நார்மல். இப்போ நீங்கள் ஸ்லோவாக பேக் ஸ்டேஜிலேருந்து க்ரௌட் சைடுக்கு வாக் பண்ணி போகிறீங்க. ஆடியன்ஸாக உங்கள் மொபைல் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ், சில சமயத்தில் மேடையில் நின்று ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜெயிக்கிறத பார்த்தா போதும். அவங்க இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அவங்க ஒரு வரலாறை எழுதுகிறாங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் அவங்கள பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் உங்களை நோக்கி வராரு. ஐஸ் ஃபுல்லாக டிஎஸ்ஸு. உங்களை பார்த்ததும் ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ அங்கே இருக்கிற மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் 1 by 1 வந்து உங்களை அப்படியே டைட்டாக குரூப் ஹக் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஏய் நீ தானடி பவர் வர்றதுக்கு காரணம். நீங்கள் இப்போ சைலண்ட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு நோட் புக் எடுக்கிறீங்க. சரி அதை விடுங்க. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். அப்போ ஜிமின் தான், என்னடி ஆட்டோகிராஃப்லாம் கேட்குற? அதுவா, உங்கள் அஃபிஷியல் ஃபேன் கிளப்போட ஃபஸ்ட்டு மெம்பர் நான் தான். சரி வாங்க, வந்து எல்லோரும் எனக்கு ஆட்டோகிராஃப் பண்ணுங்கள். அப்படியே அவங்க 1 by 1 வந்து உங்களுக்கு ஆட்டோகிராஃப் பண்ணுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு 10 மணி இருக்கும். நீங்கள் ஹாலில் லேப்டாப் வச்சுட்டு ஏதோ ஒரு வீடியோவை எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்ற டீம் மெம்பர்ஸும் அங்கே ஹாலில் தான் டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அதை பார்த்து ஜின், இப்போது என்னடி வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்க? நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ண போகிறேன். நீங்கள் பேசுகிறத கேட்ட மற்ற டீம் மெம்பர்ஸும் அங்கே வராங்க. அப்போ சுகா, இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் இப்போ போய் தூங்குங்க. இப்போ அப்படியே 1 வீக் ஆகுது. அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12.5 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அந்த ஒரு வீடியோ நம்ம வாழ்க்கையே மாற்றோன்னு யாரும் நினைக்கல. எந்த ஷோவில் நம்மளை வேணான்ட்டு ஒதுக்குனாங்களோ அவங்களே இப்போ கால் பண்ணி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, ஆனால் நாம் அவங்கள பழி வாங்கலை. அவங்க எங்களை தள்ளி விட்டதுனால தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த ஒரு வீடியோவில் தொடங்கியது. அதுக்கப்புறம் நிறைய கால்ஸ், நிறைய இன்டர்வியூஸ், அதுலேருந்து 4 வருஷம் அடுத்தடுத்து கான்செப்ட்னு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸ்டேஜில் மட்டும் இல்லை, கான்செர்ட்டில் மட்டும் இல்லை, பீப்பிள் மனசுலேயே என்ட்ரி ஆயாச்சு. இந்த 4 வருஷத்தில் சின்ன டீமாக இருந்த நாம் பெரிய பிராண்டாக உருவாகியிருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட போய் சான்ஸ் கேட்டோமோ அவங்க இப்போ நம்மக்கிட்ட டேட்டு கேட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் நாங்கள் நிறைய இரவுகளை தூங்காமையே கழிச்சிருக்கோம். ஏன் பிரேக் ஆகிற மூமெண்ட்டு கூட இருந்தது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் கிவ் அப் பண்ணலை. ஆனால் இப்போ இந்த உலகமே பார்க்கும் வண்ணம் அந்த அமெரிக்கன் மியூசிக்கல் அவார்ட் லிஸ்ட்டில் நம்ம டீமும் நாமினேட் ஆகிருக்கு. இப்போ ஒரு நாள் நைட்டு நம்ம ஜேகே தான் அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறான். சரா, உனக்கு ஒன்று தெரியுமாடி, நம்ம அமெரிக்கன் மியூசிக்கல் அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கோம். ஐயோ, அது இப்போதான் உனக்கு தெரியுமா? எனக்கு எப்பயோ தெரியும். போடா படுத்தாத. இல்லை, எனக்கும் அது தெரியும். நாம் அதை செலிப்ரேட் பண்ண வேணாவா? பகலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முடியாது. நம்ம நைட் அவுட் மாதிரி எங்கேயாவது போகலாமா? சரிடா, என்னை விடு. தீமில் இருக்கிற மற்றவங்களாம் ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க மச்சி. நீ என்ன சொல்கிற? என்னடா சொல்கிற? ஆரம் கூடவா? ஆமாம்.
சரி போகலாம், பட் நாளைக்கு ப்ராக்டிஸ் டபுள், ஓகேவா? நீங்கள் ஓகேன்னு சொன்னதும் ஜேஹோப் திரும்பி அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் தம்பிங்கரை காமிக்கிறாரு. அங்கே டீமில் இருக்கிறவங்க மொத்த பேரும் ஓகேன்னு ஒரே கற்றுறாங்க. இப்போ நைட் அவுட் எல்லாம் பைக்கில் தான் போகிறீங்க. ஜேக்கவும் நீங்களும் ஒரு பைக்கு, ஜேஹோப்பும் ஜிம்மினும் ஒரு பைக்கு, ஜின்னும் சுகாவும் ஒரு பைக்கு, அப்புறம் வியும் ஆரமும் ஒரு பைக்கில் போகிறீங்க. அந்த மூமெண்ட்டை நீங்கள் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே கண்ணில் சின்னதாக ஒரு டேட்டூ ஸ்டுடியோ படுது. அதை பார்த்ததும் ஜேகே ஸ்டுடியோ பக்கமாக பைக்கை பார்க் பண்ணுறாரு. அதை பார்க்குற மற்ற டீம் மெம்பர்ஸ் அவங்கவுங்க பைக்கை பார்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின், என்னடா இங்கே நிறுத்துற, பெட்ரோல் இல்லையா என்ன? இப்போ ஜேகே ஹெல்மெட்டை கழட்டுறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் அந்த ஷாப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அந்த பேண்டில் மொத்தம் 7 பேர் இருக்கிறதுனால அந்த 7என்ற லெட்டரை அந்த டீமில் இருக்கிற 7 பேரும் ஒருத்தராக டேட்டூ போட்டுக்கிறாங்க. இப்போ அந்த 7 மெம்பர்ஸுக்கும் டேட்டூ ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தாங்க பார்க்குறாங்க. டேய், தயவு செஞ்சு என்ன அப்படி பார்க்காதீங்கடா. அப்போ சுகா, ஏன்டி நம்ம பேண்டோட குயின் பீனி, உனக்கு நீடல் பார்த்தா பயமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சுகாவை பார்த்து மறைச்சிட்டு அங்கேருந்து எழுந்து ஓட ட்ரை பண்ணுறீங்க. அப்போ உங்களை வந்து ஜேகேவும் ஜேஹோப்பும் பிடிச்சி அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் டேய் விடுங்கடான்ட்டு பயங்கரமாக கத்துறீங்க. இப்போ டேட்டூ மிஷின் சவுண்டு கேட்குது. நீங்கள் உங்கள் 2 கண்ணையும் டைட்டாக முடிக்கிறீங்க. நீடில் உங்கள் கையில் லைட்டாக தாங்க டச் ஆகும். நீங்கள் உடனே ஐயோ அம்மானு பயங்கரமாக கத்துறீங்க. அப்போ அங்கே ரொம்ப வலிக்குதாடி, இதான் என் கையை வேணால் கடிச்சிக்கொன்ட்டு அவர் கையை நீட்டுறாரு. நீடில் அகைன் ப்ரெஸ் ஆகுது. நீங்கள் கையை பிடிச்சி நல்லா கடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ வியோட மைண்ட் வாய்ஸ், அடி பாவி, சும்மா ஒரு பேச்சுக்கு கையை கொடுத்தா இவ கடிக்கவே ஆரம்பிச்சிட்டாளேன்ட்டு ஆயிப்போச்சு. நீங்கள் கடிச்சதில் வலி தாங்க முடியாமல் அவர் கையை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அங்கே டீமில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து வியை பிடிச்சி அமுக்குறாங்க. டேய் நகராதடா, நீ நகர்ந்தியன்னா அங்கே 7ல் கிராக் விழுந்துடும் அப்படின்றாங்க. வீக்கு உள்ளுக்குள்ளே பெயின் இருக்குங்க, ஆனால் வெளியில் அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு. எல்லாருக்கும் டேட்டூ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஆல் 8 ஹேண்ட்ஸை மிடில் சேர்க்குறாங்க. 8 டேட்டூஸும் அண்டர் லைட்டில் அவ்வளோ அழகாக க்ளோ ஆகுது. இப்படியே இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கிப் ஆகுது. இப்போ டேட்டூ ஷாப் வெளியே தான் காமிக்கிறாங்க. இப்போ வந்து ஜேகே கிட்ட, டேய் நான் ஆரம் கூட போகலடா, ஏன்டா அவன் கூட போக மாட்டேன்ற? இல்லை அவன் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறான் மச்சான், அதனால் நான் அவன் கூட போகல, நான் அவன் கூடயே வரேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பைக்கில் போயிடுறாங்க. நீங்கள் அப்போ தான் வெளியே வரீங்க. அதுக்காட்டியும் வியும் ஜேகேவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஆரம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கில் இருக்கிற ஹெல்மெட் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அந்த ஹெல்மெட்டை தலையில் மாட்டிக்கிட்டு அவர் பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. பட் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தாங்க உட்காடுறீங்க. இப்போ ஆரம், இப்படி நீ உக்காஞ்சியன்னா ஷார்ப் டர்னில் கீழே தாண்டி விழுவ. என்ன நீ என்ன நினச்ச? நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதெல்லாம் விழ மாட்டேன். ஸ்ட்ராங்கு? இப்போ நீ ஒன்றும் ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்ல, பிடிச்சிக்கோடி. அவர் அப்படி சொல்லவே நீங்கள் அவரோட ஷர்ட்டை பின்னாடி பிடிக்கிறீங்க. அப்போ ஆரம், ஷர்ட்டே இல்லை என்ன பிடி. ஷர்ட்டை பிடிக்காதடி, என்ன பிடின்னு சொன்னேன். நீங்கள் ஸ்லோவாக ஒரு தோல் மேலே கை வைக்கிறீங்க. இப்போ பைக்கில் சடன் பிரேக்கு, உங்கள் பாடி அவர் மேலே லைட்டாக ப்ரெஸ் ஆகுது. இப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. ஆரமோட ஹார்ட் பீட் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் ஹெல்மெட்குள்ளே சிரிக்கிறீங்க. இப்போ ஆரம், என்னடி ஸ்ட்ராங்காக இருக்கியா? ஃபஸ்ட்டு நீ ரோடை பார்த்து போடா. இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அவர் இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது ஒரு பீச்சு தாங்க. அங்கே உங்களுக்காக உங்கள் டீமில் இருக்கிறவங்கெல்லாம் காத்துட்ருக்காங்க. அங்கே போய் அந்த இடத்த பார்த்ததும் உங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க. இப்போ அங்கே கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ, டென்ட்டுன்னு அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ டிஜே ஸ்டார்ட் ஆகுது. அங்கே டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக டான்ஸ் ஆடுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் டீமில் இருக்கிறவங்களாம் ட்ரிங்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைங்க, அதனால் ஜஸ்ட் ஒரு ஜூஸை வச்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரம் கூட நிறைய குடிக்கல, அவர் லைட்டாக குடிச்சிட்ருக்காரு. இப்படியே இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக முடியுதுங்க. இப்போ மார்னிங் 7 பாய்ஸ் ஒரு சைடில் தூங்குறாங்க. நீங்கள் அவங்களோட ஆப்போசிட் சைடில் பிளாங்கெட்டில் சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க. மிடில் லைட்டாக தான் கேப் இருக்குது. இப்போ ஆரம் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாரு. அவர் ஸ்லோவாக டேர்ன் பண்ணுறாரு. ஆப்போசிட் சைடில் உங்கள் ஃபேஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இப்போ ஆரம் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, சடனாக அவங்கள கிஸ் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் சடனாக கண்ணை திறக்கிறீங்க. ஆரம் லிப்ஸும் உங்கள் லிப்ஸும் ரொம்ப க்ளோஸில் இருக்குது. ஆரம்பை பார்த்தா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கார். அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? நீங்கள் தான் தூக்கத்தில் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்ட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க.
இப்போ நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசுகிறீங்க. ஓ மை காட் சரா, நீ என்னடி பண்ணிட்ட? நல்ல வேளை அவன் தூங்கிட்டு இருக்கான், முழிச்சிருந்தா உன்னை என்ன நினச்சிருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பிளாங்கெட்டை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிறத கேட்குற ஆரம் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ எழுந்துக்கிறாரு. டேய் சன்ரைஸ் மிஸ் ஆகிடும், காய்ஸ் வேக்கப் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்துக்கிறீங்க. ஆரமை பார்க்குறீங்க. ஆரம் நார்மலாக தான் இருக்கார். இப்போ அந்த நைட் அவுட்டுக்கு அப்புறம் எல்லாம் பேக் டு ஹோம், ஆல் ஆர் நார்மல். நம்ம பாய்ஸ் எப்பயும் போல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வழக்கம் போல் உங்கள் ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த நாள் வந்துடுச்சு. நீங்கள் அந்த அமெரிக்கன் மியூசிக்கல் அவார்டுக்கோசம் ஜெர்மனி வந்திருக்கீங்க. அன்றைக்கி மார்னிங் நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கிற ஹோட்டல் ரூமில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தாங்க ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஹெவி ஒர்க் இல்லாத ஒரு சிம்பிளான ஒயிட் லெகங்கா, அதுக்கு மேட்சிங்காக நெக் பீஸு, இயரிங்ஸு, ஹேர் உங்களுக்கு நல்ல லாங்காக இருக்குதுங்க. அதில் சும்மா முடி எடுத்து ஒரு கிளிப் மட்டும் போட்டிருக்கீங்க. நீங்கள் பார்க்கறதுக்கு வானத்திலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்கீங்க. மேலே ஒரு வீடியோ ஷோ ஆகும் பாருங்கள், அதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. எதுக்கு நீங்கள் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க தெரியுமா? அந்த அவார்ட் ஷோக்காக மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி நைட் நடக்க போகிற பார்ட்டியில் நீங்கள் ஆரம்புக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. அதுக்காக தான் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. சீன் அப்படியே கட் ஆகுது. நீங்கள் அந்த ரூம் டோரை திறந்துட்டு வெளியே வரீங்க. பாய்ஸ் ஒன் பை ஒன்னாக உங்களை பார்க்குறாங்க. அப்போ டே மச்சான், இது நம்ம சாராவா அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீஸ் மோட்லேயே உங்களை பார்க்குறாரு. இப்போ ஜேஹோப், மச்சி நேற்று வரைக்கும் நார்மலாக தானே இருந்தேன், இன்றைக்கி என்ன திடீர்னு பொண்ணாக மாறிட்டேன்? அதுக்கு நீங்கள், நான் எப்போவுமே பொண்ணு தானடா சிப்ப அப்படின்ட்டு வெக்கப்பட்டுட்டு போகிறீங்க. இப்போ சுகா, சரா இங்கே வாயேன், என்ன சொல்லுடா? நான் சீரியஸாக ஒன்று சொல்லிட்டா உங்ககிட்ட, என்ன சொல்லுடா? ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்கேடி. உங்களுக்கு ரிப்ளை என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே போயிடுறீங்க. அங்கே நடக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுறாரு, பட் நோ கமெண்ட்ஸ். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அவார்ட் செரிமனி ஹாலில் தான் காட்டுறாங்க. ரெட் கார்பெட்டில் உங்கள் பாய்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக நடந்து வராங்க. அங்கே க்ரௌடில் இருக்கிறவங்கெல்லாம் பிடிஎஸ்ன்னு கத்துறாங்க. ஒரு சின்ன ரிகர்சல் ரூமில் ஆரம்பித்த அந்த இசை இன்று உலகத்தின் முன்னால் நடக்கிறது. அவர்கள் நடக்கவில்லை, அவர்கள் தங்களின் கனவுகளின் மீது கால் வைக்கிறார்கள். இப்போ ஸ்டேஜில் க்ரௌட் பின் ட்ராப் சைலண்ட். இப்போ நீங்கள் உங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாம் காம் ஃபேஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, பட்டு உள்ளுக்குள்ளே பதட்டம் இருக்குது. இப்போ ஸ்டேஜில் ப்ரெசென்டர், The American Musical Award goes to BTS. பாய்ஸ் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க தீம் அக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. அடுத்து எல்லா பாய்ஸும் ஸ்டேஜுக்கு போயிட்டு ட்ராஃபி வாங்குறாங்க. இப்போ அந்த அவார்டுக்காக ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த மூமெண்ட் அப்படியே எமோஷ்னலாக ஸ்கிப் ஆகுது. இப்போ பேக் ஸ்டேஜில் உங்களை தாங்க காமிக்கிறாங்க. நம்ம டீமில் இருக்கிற மொத்த பாய்ஸும் உங்ககிட்ட தாங்க வராங்க. ஜிமின் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டில் வந்து ட்ராஃபி உங்கள் கையில் கொடுக்குறாரு. ஹாப்பி ஆடின்னு கேட்குறாரு. நீங்கள் ஹாப்பின்னு சொல்லிவிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சீன் ஆஃப்டர் பார்ட்டியில் தாங்க பில்ட் ஆகுது. நீங்கள் ஆரம்க்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு கையில் ரிங்கை வச்சுட்டு அவரை தேடிட்டுருக்கீங்க. அங்கே அவர் ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க கூட நின்று பேசிகிட்ருக்காரு. அவங்களோட டாப்பிக்கே நீங்கள் தாங்க. இப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தர், டேய் ஸ்ட்ரைட்டாக சொல்லு, நீ சாராவை லவ் பண்ணுறதானே? டேய் என்னடா சொல்கிற, அவள் என் ஃப்ரெண்டுடா. நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, அவள் உன்னை வேறு மாதிரி தானே பார்க்குறா. சப்போஸ் அவள் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் நான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன்டா. டேய் அவள் எங்கே, நான் எங்கே? அவள் ஜஸ்ட் எனக்கு ஒரு மேனேஜர் மட்டும்தான்டா. மேனேஜரா? அப்போ உனக்கு அவள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை? ஃபீலிங்ஸா? அவள் மேலே எனக்கு 0 ஃபீலிங்ஸ். போதுமா மச்சான்? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஒருத்தவங்க மேலே நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வந்தாலே அது வீக்னஸ் ஆகிடும். மச்சான் உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, என்னோடய எக்ஸு நான் ஒர்த்து இல்லைன்ட்டு என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போகணும். இப்போ நான் இன்னொருத்திக்கிட்ட நான் ஒர்த்துன்ட்டு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அவள் மேனேஜர்ன்றதை தாண்டி எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லை. போதுமா?
நீங்கள் கையில் இருக்கிற ரிங்கை கீழே போடுறீங்க. இப்போ தான் ஆரம் நீங்கள் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. அந்த நிமிஷமே நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. நீங்கள் இப்போ அந்த பார்ட்டியால் பால்கனியில் தான் இருக்கீங்க. ஆரம் அங்கே வராரு. சரா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன் ஆரம். நீ என்னடா சொன்ன? என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? அப்பயே அன்றைக்கி என்ன கிஸ் பண்ண? ஓ, அப்போ அது அரிப்பா? ஏய், ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? நீ பேசுனது விடவா? என்ன சொன்ன? அவள் எங்கே இருக்கிறா, நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்குறல்ல? எங்கடா இருக்கிறேன் நான்? எங்கே இருக்கிறேன்? நான் உனக்கு மேனேஜர் மட்டும்தான்ல. சார், காரில் போகும்போது பின்னாடி திரும்பி பார்க்காம போனீங்கன்னா ஆக்சிடெண்ட் தான் சார் ஆகும். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள் சார். உன்னை ஒருத்தி ஒர்த்து இல்லைன்னு சொன்னதுக்கு என்னை நீ வீக்குன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்குது? சரி, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே நடந்ததை நீயும் மறந்துடு, நானும் மறந்துடுறேன். நம்ம டீமில் இருக்கிற யாருக்கும் இது தெரிய வேணாம். தெரிய தேவையும் இல்லை. ஆரம், ஐ லவ் யூடா. பட் ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ ஸோ மச் ஆரம். நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிடு ஆரம். குட் பாய் ஆரம், குட் பாய். நீங்கள் திரும்பவும் அந்த பார்ட்டிக்கு தான் வரீங்க. உங்கள் டீமில் இருக்கிற எல்லாரும் ஆல்ரெடி செம்ம போதையில் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் அவங்கவுங்க ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டு திரும்பவும் அந்த பார்ட்டி ஆளுக்கு வரீங்க. நீங்கள் முன்னாடி வரீங்க, ஆரம் உங்கள் பின்னாடி. இப்போ ஆரம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு பொண்ணு டுடே நோ ரூல்ஸ் சரா, கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆரம், அவள் குடிக்க மாட்டாடி. இல்லைங்க, நான் குடிப்பேன், கொடுங்க குடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் வாங்கி நீங்கள் அப்படியே குடிக்கிறீங்க. அப்படியே அது ஒரு 2-3 ரவுண்டு போகுது. நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறீங்க. உங்கள் பின்னாடியே ஆரமும் வராரு. நீங்கள் சுத்தமாக உங்கள் கண்ட்ரோல்லே இல்லைங்க. அப்படியே தள்ளாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. கீழே விழுற மாதிரி போகிறீங்க. அப்போ ஆரம் வந்து உங்களை பிடிக்கிறாரு. டேய் பொறுக்கி, என்னை தொடாதடா. என்னடி பொறுக்கின்ற? நீ பொறுக்கி தான்டா, என்னை தொடாத. நீங்கள் திரும்பவும் விழுற மாதிரி போகிறீங்க. அப்போ ஆரம் வந்து உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறாரு. அவர் உங்களை தூக்கிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறாரு. உங்கள் ரூம் டோரை காலாலே உதச்சி திறக்கிறாரு. டேய் பொறுக்கி, என்னடி? எனக்கு தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? சரி இரு. அப்படியே உங்களை கிச்சனுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. அங்கே கிச்சன் ஸ்லாப் மேலே உங்களை உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கி கொஞ்சம் தண்ணி தான் குடிக்கிறீங்க. மீதி தண்ணி உங்கள் மேலே தான் இருக்குது. இப்போ உங்களை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஒயிட் கலர் லெகங்கா தானேங்க போட்டுட்ருக்கீங்க. அந்த தண்ணி பட்டதும் உங்கள் ட்ரெஸ்ஸு நனைஞ்சி உடம்போட உடம்பாக ஒட்டிக்கிச்சு. இப்போ ஈர துணியில் உங்கள் பாடி அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. உங்களோட அந்த வெட்லுக்கை பார்த்த உடனே ஆரம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. அவரோட கண் அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்கிது. இப்போ போதையிலே நீங்கள் அவரை பார்த்து, டேய் பொறுக்கி, இந்தாடா டம்ளர். என்னடி பொறுக்கி சொல்கிற? பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமா? யாரும் பொறுக்கி என்னடா பண்ணுற? பார்த்தா தெரியலடி, பொறுக்கி தானே. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லிப்ஸ்டிக்கா? நல்லா இருக்குடி. இப்போ அப்படியே உங்களை நீங்கள் எப்படி உக்காந்துட்ருக்கீங்களோ அந்த போஸ்லேயே தூக்கிட்டு பெட்ரூம் போகிறாரு. உங்களை அப்படியே பெட்டு மேலே படுக்க வச்சுட்டு திருப்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்களும் ஒத்துழைக்கிறீங்க. அவர் கை உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்லையே இல்லைங்க. சடனாக ஆரம்பிப்போ தன்னைத்தானே ஹோல்டு பண்ணிக்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கு சொல்ல அவர் உங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. இப்போ ஆரம் தூக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, என்னை பார்த்தா உனக்கு அரிப்படுத்துவ மாதிரி அடி தெரியுது? லவ் பண்ணுறேன்டி. உன்னை விட 100 மடங்கு அதிகமாக நான் உன்னை லவ் பண்ணுறேன். அவளும் நீயும் ஒன்னாடி. எனக்கு நீ என் உயிரிடி. நான் சொல்ல வர்றது நீ எப்பவுமே கேட்க மாட்டேல்ல. இப்போ சடனாக தூக்கத்துலேயே நீங்கள், டே ஆரம் பொறுக்கி, ஐ ஹேட் யூடா,
ஐ ஹேட் யூன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆரம் ஒரு சின்ன சிரிப்போட உங்களை போர்வையால் மூடிட்டு அங்கேருந்து நகர்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ராக்டிஸ் ஸ்டூடியோவில் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் நேற்று நடந்தது தாங்க கண்ணு முன்னாடியே இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து நீங்களும் எப்பயும் போல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஆரம் உங்களை தேடி தான் வந்துட்டுருக்காரு. சரா, சொல்லுங்க லீடர். காஃபி வேணுமா? இல்லை ப்ராக்டிஸ் ஷெட்யூல் ஏதாவது செக் பண்ணணுமா? நீங்கள் சாதாரணமாக காஃபி வேணும்னு கேட்டதும் பாவங்க மனுஷன் முகம் அப்படியே மாறிப்போச்சு. அவர் என்னென்னவோ பேசலான்னு வந்திருப்பாரு. ஆனால் உங்கள் முகத்தில் இருந்த அந்த அப்பாவித்தனத்தை பார்த்த உடனே அவர் எதுவுமே பேசலைங்க. இப்போ அவர் தொண்டையை சரி பண்ணிவிட்டு, இல்லை சாரா, நேற்று பார்ட்டி முடிஞ்சு நீ எப்படி வீட்டுக்கு போன? உனக்கு ஏதாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா? நேத்தா லீடர்? நேற்று நான் ஒரு பாட்டிலை ஃபுல்லாக குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஏதோ லேசாக ஞாபகம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. ஏன் லீடர், ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? பாவம் மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இப்போ இல்லை சாரா, நீ எதுவும் தப்பு பண்ணல, நல்லா தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ நீங்கள் தான். அப்புறம் லீடர், ஒரு நிமிஷம். எனக்கு இப்போல்லாம் ஒர்க் லோட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. தனியாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும். இதை பற்றி நான் மின்சோ கிட்ட கூட பேசிட்டேன். ஆரம்பம் ஒரு நிமிஷம் அப்படியே மாறுது. இது வரைக்கும் நீங்கள் அவர்கிட்ட கேட்காம எதையும் செஞ்சதில்லை. இப்போ உங்கள் முடிவை அவர்கிட்ட வெறும் தகவலை மட்டும்தானே சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை லீடர். இந்த அசிஸ்டண்ட் என்னோட ஊரை சேர்ந்தவங்களா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமன்ட்டு கூப்பிட்டேன். இப்போ ஓகே சாரா, இஷ்டப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நீங்கள் அவர் போகிறதையே பார்த்துட்டு உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கிறீங்க. என்னடா சொன்ன? நான் உனக்கு மேனேஜர் மட்டும்தானே, இனிமேல் மேனேஜராக மட்டும்தான் இருப்பேன். என்ன சொன்ன? என் மேலே உனக்கு 0 ஃபீலிங்ஸா? உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ யார் முன்னாடி இந்த சராவை பிடிக்கலன்னு சொன்னியோ அவங்கக்கிட்டேயே இவ தான் என் ஒய்ஃப்னு சொல்ல வைக்கிறேன். பார்க்குறியாடா பொறுக்கி, பார். அது மட்டும் இல்லைங்க, நேற்று நடந்த விஷயம் மொத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. உங்ககிட்ட லவ்வை கன்ஃபஸ் பண்ணியிருப்பார்ல, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அவர் டீமுக்காக தான் நேற்று நைட்டு உங்களை அப்படி பேசினாருன்னு உங்களுக்கு புரியுது. இருந்தாலும் அவர் உங்களை அப்படிலாம் இன்சல்ட் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. இப்போ உங்கள் கோவத்துக்கான காரணமும் அதுதாங்க. அது மட்டும் இல்லைங்க, நேற்று நைட்டு பார்ட்டியில் மின்சோ தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, சரா இதுக்கப்புறம் ஒர்க் லோட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஹையர் பண்ணிக்கோ. உனக்கு மட்டும் இல்லாமல் உன் டீமில் இருக்கிற 7 பேருக்கும் தனித்தனியாக ஒரு அசிஸ்டண்ட் ஹையர் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தாங்க இப்போ ஆரம்பிக்கிட்ட நீங்கள் வேறு மாதிரி சொன்னீங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் முன்னாடி மாதிரி ஆரம்பிக்கிட்ட இல்லை, ரொம்பவே மாறிட்டீங்க. கண் பார்வை படுற இடத்துல கூட நீங்கள் நிற்கிறதில்ல. ஒரு மேனேஜராக உங்கள் வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உங்ககிட்ட வேலை விஷயத்தை தவிர வேறு எதையும் பேச முடியல. இப்போ ஸ்டூடியோவில் நம்ம டீம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓர கண்ணால் உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள் மாமா. வந்துட்டாளா? சரி, நான் போகிறேன். இப்போ காலை கட் பண்ணிவிட்டு யாரையோ வெல்கம் பண்ண வாசலுக்கு போகிறீங்க. அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா. அவள் வேறு யாரும் இல்லைங்க, உங்கள் தாய்மாமன் பொண்ணு மீரா. உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண கொரியாவுக்கு வந்திருக்காங்க. அவள் கேரக்டர் வாய்ஸும் சரி, பார்க்குறதுக்கும் சரி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. அவள் உங்களை விட 2-3 மந்த்து தான் சின்னவ. அத்தை பொண்ணுன்னு சொல்கிறத விட அவள் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே அவளுக்கு தெரியும். சரி வாங்க, இப்போ மீரா என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் மீராவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இப்போ மீராவை கையை பிடிச்சி ஸ்டூடியோக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்க. வாசலில் வந்து நின்று நம்ம மீராவை பார்த்த உடனே ஸ்டூடியோவே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. நம்ம வாயிலெல்லாம் லிட்டர் கணக்கில் சொல்லு ஊற்றுது. மீரா பார்க்க எப்படி இருப்பான்னா, ஒரு பிளாக் கலர் ஷார்ட் ட்ரெஸ் போட்டிருப்பா, அதுக்கு மேட்சிங்காக பூட்ஸு, ஷார்ட் ஹேரு, கண்ணில் கூலிங் கிளாஸு, 2 ட்ராலி. நம்ம சாராக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாள். இப்போ நீங்கள் மீராவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் நம்ம டீம் பசங்க முன்னாடி நிற்க வைக்கிறீங்க. நிற்க வச்சுட்டு, பாய்ஸ் இவ என்னோட தாய்மாமா பொண்ணு, இந்தியாவிலேருந்து வந்திருக்கா, எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி மீராவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. மீராக்கு கொரியன் தெரியாதுங்க. இப்போ பார்த்த மீரா, ஏய் சாரா, அவன் தானே ஆள், பார்க்க என்னவோ பனைமரம் மாதிரி தான் இருக்கான், ஆனால் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி. இப்போ என்னை பற்றி ஏதோ பெருமையாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டாளா?
அது ஒன்றும் இல்லை லீடர், உங்களை பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல் லீடர் மாதிரி இருக்கிறீங்களாம், அதான் வியந்து போய் பார்க்குறா. இப்போ தான் மீரா வியை பார்க்குறா. இது என்னடி ஜொலி ஜொலிக்குது? டேய் தம்பி, உன் பேர் என்னடா? வி அப்படியே குழப்பத்திலே சிரிச்சுக்கிட்டு அன்யோங் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அண்ணன் எங்கவா? டேய், நான் உன் பேரை கேட்டா நீ அண்ணன் எங்கன்னு கேட்குற? சாரா, இவன் என்னடி லூசா? அடி பாவி, அவனுக்கு ஹலோ சொல்கிறான்டி. ஓ, இது ஹலோவா? சரிடா தம்பி, மன்னிச்சிக்கோ, ஏதோ நீ எங்கள் அண்ணனை பற்றி தான் விசாரிக்கிறேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து கண்ணை ஒரு அடி அடிக்கிறா. அடுத்தது ஆரம்பிக்கிட்ட தான் போகிறா. என்ன லீடர் சும்மாவே பார்த்துட்ருக்கீங்க? சாரா பாவம் தனியாக கஷ்டப்படுறான்னு தான் நான் அவளுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்திருக்கேன். இனிமேல் அவளுக்கு அதிக வேலை கொடுக்காதீங்க, அப்புறம் இந்த மீராவுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன பாஸ், புரியுதா? ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் சாரா கிட்ட தான் என்னன்னு கேட்குறான். கேட்ட உடனே சாரா கொரியனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதுக்கு ஆரம் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல், சரி ஓகே சாரா, நீ மீராவை கூட்டிகிட்டு போய் ஸ்டுடியோ சுற்றி காமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆரம் சொன்னதுனால நீங்கள் மீராவை கூட்டிகிட்டு ஸ்டுடியோவை சுற்றி காமிக்க போகிறீங்க. அங்கே நம்ம பாய்ஸ் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டே நீங்களும் மீராவும் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது வி அந்த ஃப்ளோரில் வலிக்கு கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிடுறீங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்து வி ஃபன்னாக தான் சொல்லியிருப்பாரு. என்னடி, என்ன பார்த்து சிரிக்கிற? மேடம்க்கு மேனேஜர் வேலை மட்டும்தான் பார்க்க தெரியும், டான்ஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏதோ அவன் விளையாட்டுக்கு தான் பேசுகிறான்ட்டு சும்மா தான் இருக்கீங்க. ஆனால் நம்ம மீராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய் தம்பி, என்னடா சொன்ன? அவளுக்கு டான்ஸ் தெரியாதா? எங்கள் ஊரில் அவள் பரதநாட்டியத்தில் பெரிய அரங்கேற்றமே பண்ணியிருக்கா. அவள் ஒரு தட்டு தட்டினான்னா இந்த ஸ்டூடியோவே இருக்காது, தெரிஞ்சுக்கோ. இப்போ வி உங்களை பார்த்து, அப்படியாடி, அப்போ நான் ஆடி காட்டு. நீங்கள் தயங்குறீங்க, ஆனால் மீரா உங்களை விடலை. அவள் அங்கே இருக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸில் போய் சிவதாண்டவம் பாட்டு தான் போடுறா. நீங்கள் அவ்வளோ அழகாக பரதநாட்டியம் ஆடுறீங்க. ஒரு நிமிஷம் நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் இது நம்ம சாராவான்னு ஆகிப்போச்சு, அந்த அளவுக்கு ஆடுறீங்க. ஆரம்பலாம் கண்ணை சிமிட்ட கூட இல்லை, கண்ணை சிமிட்டாமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்போ டக்குன்னு பீட் மாறுது. இப்போ ஒரு லோக்கல் குத்து சாங்கு ப்ளே ஆகுது. உதாரணத்துக்கு வாத்தி கம்மிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படியே கெத்த மாதிரி நம்ம ஊர் குத்து டான்ஸ் ஆடுறீங்க. நம்ம மீரா சும்மா இருப்பாளா? அவளும் இறங்கி உங்கள் கூட சேர்ந்து ஆடுறா. பாய்ஸ் எல்லாம் அசந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க கூட சேர்ந்து அவங்களும் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்னங்க, அந்த மொத்த ஸ்டூடியோவும் ஒரு திருவிழா மாதிரி மாறிடுச்சு. இப்படி ரொம்பவே ஹாப்பியாக அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் டே ஆஃபுங்க. நீங்களும் அந்த ஷோவை பார்த்துட்டு உங்களோட துணியெல்லாம் ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம பாய்ஸ் ஹாலில் டிவியில் ஏதோ ஒரு ஷோ பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம மீரா கிச்சனில் ஏதோ புதுசாக சமைக்கிறேன்ட்டு அந்த மாவுக்கான பேட்டரை ரெடி பண்ணிகிட்ருக்கா. இப்போ அந்த பக்கம் தண்ணி குடிக்கலான்ட்டு போன வி தண்ணி குடிச்சிக்கிட்டே ஓரக்கண்ணால் நம்ம மீராவை பார்த்து சைட் அடிச்சிட்டு நிற்கிறான். அவளோட அந்த மாடர்ன் லுக்கு நம்ம வீக்கனுக்கு இப்போது ஹோம்லி லுக் மாதிரி தெரியுது. சமைக்கும்போது அவளோட முடி அடிக்கடிக்கு கண்ணில் வந்து விழ மீரா கையில் மாவு இருந்ததால் அதை ஒதுக்க முடியாமல் கஷ்டப்படுறா. இதை பார்த்த வி மெதுவாக அவள் பின்னாடி போய் நிற்கிறாரு. மீரா ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறா. ஆனால் வி எதுவுமே பேசலை. ரொம்ப மென்மையாக அவளோட அந்த முடியை காது பின்னாடி சொருகி விடுறாரு. ஒரு நிமிஷம் 2 பேரோட கண்ணை சந்திச்சது. அந்த இடமே உறைஞ்சி போன மாதிரி இருந்தது. அந்த நிமிஷம் மீரா அவளோட வாலித்தனத்தை மறந்து வியோட பார்வையில் அப்படியே மயங்கிடுறா. ஆனால் அந்த அமைதி ரொம்ப நேரம் நிலைக்கலைங்க. வி ஒரு குறும்பு சிரிப்போட பக்கத்தில் இருந்த அந்த மாவை எடுத்து மீராவோட 2 கணத்துலையும் பூசிடுறாரு. மீரா அப்படியே ஷாக் ஆகிட்டா. டேய் தம்பி, இருடா ஒன்னுன்ட்டு கத்துறா. வி சிரிச்சுட்டே அங்கேருந்து ஓட மீரா கத்திக்கிட்டே ஹாலுக்கு ஓடி வரா. மீரா அந்த மாவு பாத்திரத்தை அப்படியே வி மேலே வீசுறா. ஆனால் நம்ம வி சூப்பர் ஃபாஸ்ட்டாக தப்பிச்சிடுறாரு. அந்த மாவு அங்கே டிவி பார்த்துட்டு இருந்து ஜிம்மின்னு சுகா ஜேவப் மேலே தான் போய் விழுது. அவங்க முகம் முழுசும் இப்போ மாவு தான். இப்போ அவங்க எல்லாம் மீராவை சுற்றி வலிக்கிறாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்கடான்னு மீரா ஓடுறா. இப்போ நம்ம ஜேஹப் தான், மீரா என்னடி பண்ணி வச்சிருக்க?
இப்போ ஜின்னு தான் மீராவை பிடிக்கிறாரு. ஜிமின் அவள் கையில் இருக்கிற மாவு பாத்திரத்தை பிடுங்கி அவள் தலையிலேயே கொட்டுறாரு. இப்படியே அந்த மாவை மாற்றி மாற்றி எல்லாரும் பூசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் மடித்த துணியெல்லாம் உங்கள் ரூமில் வச்சுட்டு வெளியே வரீங்க. இப்போ ஹாலில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மாவில் குளிச்சுட்டு பேய் மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. இப்போ மீரா அப்படியே உங்களை தான் திரும்பி பார்க்குறா. அவள் ஏற்கனவே அவள் மேலே மாவு விழுந்த கடுப்பில் இருக்கா. இப்போ நீங்கள் வேற சிரிக்கிறீங்களா? செம்மையாக காண்டாகிறா. இப்போ மீரா அவங்கள பார்த்து, சரா என்னடி ரொம்ப சிரிக்கிற? நாங்கெல்லாம் இங்கே கோமாளி மாதிரி இருக்கோம், நீ மட்டும் என்னடி பிரின்சஸ் மாதிரி நின்றுட்டுருக்க? இருடி உன்னை. பக்கத்தில் இருந்த அந்த மாவு பாத்திரத்தை எடுத்துட்டு, நில்லுடி, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன், நில்லு, நின்றுடு சரா அப்படின்னு உங்களை துரத்த ஆரம்பிக்கிறா. மீரா, நான் சும்மா தாண்டி விளையாடினேன், விட்டுடு ப்ளீஸ். இப்போ தாண்டி நான் ஹேர் வாஷ் வேறு பண்ணேன். என் செல்லம் இல்லை, இந்த ஒரு தடவை விட்டுடி. ஹேர் வாஷ் பண்ணியா? சரா, இன்னைக்கு உனக்கு ஒயிட் வாஷ் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீரா அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறா. நம்ம பாய்ஸ் கூட மீராக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஓடி வந்து ஒரு ரூம் கதவு முன்னாடி தாங்க நிற்கிறீங்க. இப்போ மீரா, மாட்டினியா? இனி நீ தப்பிக்க வழியே இல்லை. அந்த மாவை தூக்கி அவங்க மேலே தாங்க வீசுறா. இப்போ சடனாக உங்கள் கையை பிடிச்சி யாரோ அந்த ரூம்குள்ளே இழுக்கிறாங்க. இப்போ அந்த ரூமில் நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அங்கே யாரோ உங்களை செவரோட செவராக வச்சு லாக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறது ஆரம் தாங்க. லீடர் நீங்களா? நான் தாண்டி. என் ரூமில் நான் இல்லாமல் வேறு யார் இருப்பா? இப்போ உங்கள் லிப்ஸில் மாவு ஒட்டிகிட்ருக்கு. அதை அவரோட தம் ஃபிங்கரில் எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் அவர் கையை தட்டி விடுறீங்க. என்ன லீடர், என்ன இது இருட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சீன் போடுறீங்களா? இப்போ ஆரம் உங்கள் ஃபேஸுக்கு இன்னும் நெருக்கமாக வராரு. சாரா, நீ இனிமேல் என்னை லீடர்னு கூப்பிடக்கூடாதுடி. அப்படி தான் கூப்பிடுவேன். டே போர்க்கி, என்னை விடுடா. பரவாயில்லடி, நீ இப்படி கூட கூப்பிட்டு, நல்லா தான் இருக்கு. சரா, சரா, இல்லை என்னடி பண்ணுற, வெளியே வா. சரா, என்னை விடுடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. நீங்கள் முன்னாடி வரீங்க, உங்கள் பின்னாடியே ஆரமும் வெளியே வராரு. இப்போ மீரா ஆரம்பை பார்த்து, என்ன லீடர், சாராக்கு மாவு பூசாமல் இருக்கு, ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்களா என்ன? இல்லை மீரா, அவள் ரொம்ப பயந்தா, ஸோ அதான். இல்லை, இவ்வளோ நேரம் உள்ளே என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க? அங்கே நம்ம பாய்ஸ், எங்களுக்கும் அதே டவுட்டு தான். பயந்தா ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் சமாதானம் செய்வீங்களா? இது என்னடா புது டெக்னிக்காக இருக்குது. இப்போ நீங்கள் தான் மெதுவாக மீரா கிட்டே போய், சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பை பார்த்து மறைச்சிட்டு உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நேற்று நடந்த கலாட்டெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி எல்லோரும் வேலையில் பிஸியாக இருக்காங்க. நம்ம சுகா அவரோட புது ஆல்பம் வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்கார். அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீம் ஆல்பம். மைக்கேல் ஜாக்சனோட பிளாக் அண்ட் ஒயிட் ஆல்பத்தை இன்ஸ்பயராக வச்சு தான் இந்த ஆல்பத்தை பண்ண போகிறாரு. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறையிற மாதிரி இருக்குது. அந்த ஆல்பத்துக்கு ஒரு அழகான ராயல் லுக்கில் இருக்கிற ஒரு டான்ஸர் தேவைப்படுறாங்க. மைக்கேல் ஜாக்சனோட பிளாக் அண்ட் ஒயிட் ஆல்பத்தோட கான்செப்ட் என்னென்னா, அதில் ஒரு இந்திய பெண்மணி வந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க. அதுதான் இந்த பாட்டோட கான்செப்டே. இப்போ இதை இன்ஸ்பயராக வச்சு தான் நம்ம சுகா ஒரு டான்ஸரை தேடிட்டுருக்காரு. அப்போ தான் அவருக்கு அன்றைக்கி நீங்கள் ஆடின பரதநாட்டியம் ஞாபகம் வருது. இப்போ சுகா அவரோட ஸ்டூடியோவுக்கு உங்களை கூப்பிடுறாரு. வா சாரா, இங்கே வந்து உட்காரேன். என்னோட புது ஆல்பம் மைக்கேல் ஜாக்சனோட பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்டில் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், சொல்லு சுகா. இல்லை, அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்காங்க, அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும் சாரா. ஆமாம், எனக்கு தெரியும், சொல்லு. அதுக்கு நீ தான் செட் ஆவேன்னு நினைக்கிறேன் சாரா. என்ன சொல்கிற சுகா, இது என்னால் பண்ண முடியுமா? நான் தான் இருக்கலப்பா, நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பு, எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். நாளைக்கு ஏதாவது சொதப்புச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். எதுவும் சொதப்பாது, நான் பார்த்துக்கிறேன், நீ சரின்னு மட்டும் சொல்லு. என்னமோ போ. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்களை கூப்பிட்டு நாளைக்கு ஷூட்டிங் சாரா, ரெடியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுகா பிளாக் அண்ட் ஒயிட் கோட் சூட்டில் இருக்கார். நீங்கள் பிளாக் அண்ட் ரெட்டில் பரதநாட்டிய காஸ்டியூமில் இருக்கீங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சும்மா இல்லைங்க, சுகா அப்படி ஆடுறாரு. மைக்கேல் ஜாக்சனோட அந்த மூன் வாக்கெல்லாம் செம்மையாக பண்ணுறாரு மனுஷன். நீங்களாம் அவருக்கு சலிச்சவங்க இல்லைங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆல்பத்தில் அந்த லேடி எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு பவர்ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க.
சுகாவும் சாராவும் ஆடுறத பார்த்து நம்ம டீம் பாய்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் ஜிமினும் சுகா கூட ஆடுறது சாதாரண விஷயம் இல்லைடா மச்சான். நம்ம சாரா லயனஸ் தான் அப்படின்ட்டு விசில் அடித்து கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம ஆரம்ப பார்த்து, என்ன மச்சி உன் ஆளுங்க வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்கா, உனக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. டேய் கடுப்பு மயிரை கலப்பாவும் மரியாதையே ஓடிடுடா. இப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்களும் சுகாவும் நம்ம டீமை நோக்கி தான் நடந்து வரீங்க. இப்போ மீரா அவங்கக்கிட்ட ஓடி வந்து, என்னடி பின்னி பெடல் எடுத்துட்ட, நிஜமாவே நீ சிங்கப்பெண் தாண்டி. மச்சி அங்கே பாரு நம்ம லீடர் மூஞ்ச அப்படியே தக்காளி பழம் மாதிரி சார்ந்துருக்குது. இதை கேட்டால் ஆரம்பத்தாலே குனிஞ்சிக்கிறாரு. மற்ற பாய்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்போ மீரா கிட்ட வந்தவி, ஏண்டி உனக்கு அவள் ஆடுவான்னு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் ஏண்டி இவ்வளோ சீன் போடுற, ஏன் சீன் போட மாட்டோமா, நான் எங்கள் ஊர் பொண்ணுங்கனாலே கெத்து தான் போடா. இப்படியே இந்த கூஸ் பாம் மூமெண்ட்ஸோட இந்த நாள் முடியுது. அப்படியே ஃபியூ மந்த்து ஸ்கிப் ஆகுது. உங்களோட அந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஆல்பம் ரிலீஸ் ஆகி உலகத்தையே ஒரு உழுக்கு உலுக்கிடுச்சு. எங்கே பார்த்தாலும் நீங்களும் சுகாவும் ஆடின அந்த டான்ஸை பற்றி தான் பேச்சு. இதோ இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜில் நீங்களும் சுகாவும் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்டேஜில் லைட்ஸ் ஆன், சுகா கையில் மைக்கு, அவர் பாடிக்கிட்டே உங்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. சுகா அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஆடுறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் அதே ஃபயரில் அந்த பர்ஃபார்மன்ஸை முடிக்கிறீங்க. ஆடியன்ஸ் எல்லாம் கத்தி தீர்த்துட்டாங்க. இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஹோஸ்ட்டாக இருக்கிறவர், சுகா சார், சாரா மேடம், உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. இப்போ சுகா உங்கள் முகத்தை தான் பார்க்குறாரு, நீங்கள் தலையாட்டுறீங்க. உடனே சுகா கேளுங்கன்ட்டு ஹோஸ்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாங்களா? கேளுங்க. இந்த ஆல்பத்தை ஏன் சார் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் பண்ணியிருக்கீங்க? அதுக்கு சுகா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருட்டையும் வெளிச்சத்தையும் தான் அது குறிக்குது அப்படின்னு பதில் சொல்கிறாரு. செகண்ட் கொஸ்டின் சார், உங்கள் மேனேஜர் சாராவை இந்த ஆல்பத்துக்கு எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் கூட இல்லையே. ஒரு கலைஞனாக ஆகணும்னா டான்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதாதுங்க. உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வேணும். அந்த ஃபயர் சாரா கிட்ட இருக்குது. அதனால தான் அவளை தேர்ந்தெடுத்தேன். சார் ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார், இந்த உலகமே இந்த கேள்விக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கும் சாராக்கும் இந்த ஆல்பத்தில் பயங்கர கெமிஸ்ட்ரி இருந்தது. ஃப்ராங்காக கேட்குறேன் சார், நீங்களும் சாராவும் லவ் பண்ணுறீங்களா? இப்போ சுகா, எஸ் ஐ லவ் சாரா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஸ்டேடியமே பின் ட்ராப் சைலண்ட் ஆகிப்போச்சு. ஆரம்புக்குலாம் தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ திரும்பவும் சுகா, எஸ் ஐ லவ் மை சிஸ்டர் சாரா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் திரும்ப ஆடியன்ஸ்க்கு உயிர் வருது. ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஆரம்புக்கும் இப்போ தான் உயிர் வருது. சாரா எனக்கு ஒரு மேனேஜர் மட்டும் இல்லைங்க, அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. இந்த ஆல்பம் ஓகே பண்ண சொல்ல எனக்கு அவள் மேலே அந்த ஃபீலிங்ஸ் தான் இருந்தது. அதை தான் சொன்னேன். நீங்கள் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு கீழே வந்து மீரா கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு வாய்ஸ், அது வேறு யாரும் இல்லைங்க, உங்களோட தாய் மாமா தான். அவரை பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் எங்கே இருக்கீங்க, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்றதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவரும் உங்களை தூக்கி ஒரு சுற்றுறாரு. அங்கே வந்தது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா தான். அவர் தான் உங்களோட தாய் மாமா, அதாவது நம்ம மீராவோட அண்ணன். அவர் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஒரு பிளாக் கலர் ஜீனு, பிளாக் கலர் டிஷர்ட்டு, கையில் ஒரு பிளாக் கலர் வாட்ச்சு, மேலே ஒரு இமேஜ் ஷோ பண்ணுறேன், அந்த மாதிரி தான் அண்ணா இருக்காங்க. இப்போ எஸ்கே அண்ணா அவங்கள கீழே இறக்கி விடுறாரு. ஏன் செல்லம், இந்த மாமா எல்லாமே நீ பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டியா? என் செல்லக்குட்டிக்கு இந்த மாமனோட ஞாபகம் இருக்கா இல்லையா? பொறிக்கு மாமா, நீ வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி அதை விடு, என் பர்ஃபார்மன்ஸை நீ பார்த்தியா இல்லையா? பார்க்காம எப்படிடி செல்லக்குட்டி, அதை பார்க்குறதுக்காக தானே நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். இப்போ க்ரௌட் சைட்லேருந்து ஒரே சத்தம். இப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. உடனே அண்ணா கையெல்லாம் தூக்கி காமிச்சு எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாரு. இப்போ நம்ம மீரா, டே அண்ணா, உன் செல்லக்குட்டியை பார்த்த உடனே இந்த தங்கச்சியை மறந்துட்டல, இங்கே நான் ஒருத்தி இருக்கேன் தெரியுதா இல்லையா உனக்கு? இறந்தவள்ளு, உன்னை மறப்பேன்னா அண்ணா? 2 பேரும் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டு இங்கே என்ன அலம்பல் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இங்கே நீங்கள் 3 பேரும் தமிழில் பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. அதை பார்க்குற நம்ம ஆரம்புக்கும் நம்ம டீம் பசங்களுக்கும் ஒன்றுமே புரியல. எஸ்கே அண்ணா அவங்க தோல் மேலே கையை போட்டு பேசிகிட்டு இருக்காரா?
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவரை பொறுக்கி மாமான்னு தான் கூப்பிடுவீங்க. இதெல்லாம் பார்க்குற ஆரம் பயங்கரமாக பொசிசிவ் ஆகுறாரு. அங்கே ஆரம் பொறாமையில் பொங்கிட்டு இருக்க சொல்ல நம்ம மீரா சும்மா இருப்பாளா? அவள் ஆரம் கிட்ட இங்கிலீஷில் தாங்க பேசுகிறா. என்ன லீடர், வாய்க்குள்ள கொசு போயிடுப்பது. அவர் அப்படி பார்க்குறீங்க? அவர் யாருன்னு தெரியுமா? அவரை தான் பிரின்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன டிவி ஷோ மூலயமா வந்து இப்போ பெரிய திரையில் சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாரு. அப்புறம் லீடர், அவர் எனக்கு யார் தெரியுமா? அண்ணன். சாராவுக்கு யார் தெரியுமா? தாய் மாமா. தாய் மாமானா யார் தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்க போகிறவருன்னு அர்த்தம். அந்த உரிமையில் தான் எங்கள் அண்ணன் சாராவை தூக்கி சுற்றிச்சு. போதுமா? இப்படி எரியிற விளக்குல எண்ணெயை ஊற்றிட்டு போகிறா நம்ம மீரா. இப்போ சிவா அண்ணா அவர் ஃபேன்ஸுக்கு செல்ஃபி ஆட்டோகிராஃப்லாம் கொடுத்துட்டு நம்ம டீமை நோக்கி தான் வராரு. ஹாய் பிரதர்ஸ், ஐ எம் சிவகார்த்திகேயன். அப்புறம் நான் சாராவோட மாமா. சாரா எனக்கு எப்போ கால் பண்ணாலும் உங்கள் டீமை பற்றி தான் பேசுவாள். உங்கள் டீமோட ஹார்ட் ஒர்க்கால் தான் நீங்கள் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ உயரத்தை அடைஞ்சிருக்கீங்க. அப்புறம் ஆரம் பிரதர், உங்களோட லீடர்ஷிப் உண்மையாலேயே சூப்பர் பிரதர். ஐ எம் அப்ரிஷியேட்டிவ். சாரா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. அவள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கான்னா அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டாக தான் காரணம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்ஸ். இப்போ நம்ம ஜேஹோப் தான் ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் வராரு. நைஸ் டு மீட் யூ சிவா சார். உங்களை பற்றி சாரா அடிக்கடிக்கு சொல்லுவா. அவள் உங்கள் வீட்டு செல்லக்குட்டி மட்டும் இல்லை சார், அவள் இந்த பிடிஎஸ் டீமோட இதயம். அவள் இல்லாமல் எங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால் அவளை பார்த்துக்கிறது எங்களோட பொறுப்பு. நீங்கள் கவலைப்படாதீங்க சார். சரி, ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எங்கள் மீரா மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறதுக்கு. இன்றைக்கி நைட்டு நாங்கள் 3 பேரும் போகிற மாதிரி ஒரு டின்னர் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு சிவா நான் கேட்குறாரு. அதுக்கு ஓகேன்ற மாதிரி தான் நம்ம பாய்ஸும் சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு டின்னர் பார்ட்டியில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. இப்போ டைனிங் டேபிளில் உங்களோட ரைட் சைடில் மீரா, லெஃப்ட் சைடில் உங்கள் சிவா மாமா அப்படி தான் உட்கார்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் சாரா என்ன பண்ணுவா, வியை பார்த்த உடனே வி பக்கத்தில் போய் உக்காந்துடுவா. அங்கே போய் உட்காரவே வேறு வழி இல்லை, ஆரம் தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பாரு. வெளியே பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த டேபிளுக்கு அடியில் ஒரு காதல் யுத்தமே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் உங்களை மனுஷன் விட மாட்டார். நீங்கள் வேறு பக்கத்தில் இருக்கீங்களா, அவ்வளோதான் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கொரியன் நூடுல்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தலைவர் மெதுவாக காலை நகட்டி உங்கள் காலை தொட்டு சீன்றாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காகி அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஆனால் சார் இருக்கார் பாருங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி கொரியன் நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு உங்களை பார்த்து க்யூட்டாக ஒரு லுக்கு விடுறாரு. டே பொறுக்கி, என்னடா பண்ணுற? பார்த்தா தெரிலடி, பொறுக்கி தானந்தான். யாராவது பார்த்துட போகிறாங்க. ஆரம், காலை எடு. முடியாதுடி, எடுக்க முடியாது. என்ன பண்ணியோ பண்ணிக்கோ. எப்படியோ ஒரு வழியாக டின்னரை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கரோக்கி செட்டப் இருக்குது. அங்கே தான் போய் எல்லாரும் அசம்பிளி ஆகிருக்கீங்க. எஸ்கே அண்ணா எனக்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஜேகே தான் மைக் எடுத்து பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மெலோடியான சாங்கு தான் பாடிட்டுருக்காரு. நீங்களும் சராவும் ஒரே சோஃபாவில் உக்காந்துட்ருக்கீங்க. உங்கள் எதிர்க்க தான் ஆரம் உக்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ டேபிள் மேலே அங்கே ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குது. அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஆரம் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து ஸ்ட்ராபெரியை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து வந்து, மச்சி உனக்கு ஸ்ட்ராபெரியே பிடிக்காதடா, என்னடா ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆரம், இப்போல்லாம் என்னன்னு தெரியல மச்சான், ஸ்ட்ராபெரியை மட்டும்தான் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு உங்களை பார்க்குறாரு. நீங்களா பொறுக்கி நாயேன்ட்டு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போது நடுவில் ஒரு ஃபோன் கால் வருது. அதை எடுத்துகிட்டு ஆரம் வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு வந்த ஆரமோட முகம் இப்போ பழைய மாதிரி இல்லை, ரொம்ப கனமாக இருக்குது. சாரி காய்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தான் மேடம் மின்சோ கால் பண்ணாங்க. நம்ம கொரியன் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம 7 பேரும் மிலிட்ரி சர்வீஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபைனலாக ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே நம்ம இதை அனௌன்ஸ். இப்போ மெதுவாக ஒரு கண்ணை திறந்து மீராவை பார்க்குறாரு. மீரா பயத்தில் திருன்னு முழிக்கிறா. எதுவுமே பேசலை. அவளோட கையை இழுத்து ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் மெதுவாக மீராவோட நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. மீராவோட கண்ணில் இருந்து ஒரு செட்டு கண்ணீர் நம்ம வியோட ஷர்ட்டில் விழுது. இப்போ மீராவோட கண்ணை பார்க்குறாரு. எதுவும் பேசலை. கண்டிப்பாக திரும்ப வருவேண்டின்னு அந்த பார்வையிலேயே சொல்லிடுறாரு. எப்படியோங்க அவங்க 2 பேரும் ஃபைனலி அவங்க லவ்வை கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. இப்படியே இந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டில் வழக்கம் போல் நம்ம பாய்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க.
இன்றைக்கி நடக்க போகிற ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் நீங்கள் எல்லாரும் சின்சியராக பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம மீரா காலையிலேயே கிச்சனில் ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் இருக்கா. இன்றைக்கி எல்லாருக்குமே ரோஸ் மில்க்கு தான் செஞ்சுட்டு வந்து டேபிளில் வைக்கிறா. இப்போ நம்ம ஜென்னு ஒரு கப்பை எடுத்துகிட்டு ஆரம்க்கு ஒரு கப்பை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. இந்த மச்சி, மீரா ஸ்பெஷலாக செஞ்ச ரோஸ் மில்க்கு குடிச்சிட்டு நல்லா எனர்ஜியாக இரு. இப்போ ஆரம் அந்த கப்பை வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட லிப்ஸை தான் பார்க்குறாரு. உங்கள் லிப்ஸ் அந்த ரோஸ் மில்க் கலர்லேயே இருக்குது. இப்போ ஆரம் ஜின்னுக்கிட்ட, இப்போல்லாம் எனக்கு ரோஸ் மில்க்கே பிடிக்கிறது இல்லை மச்சான், ஸ்ட்ராபெரி மில்க்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸையே பார்க்குறாரு. அவர் சொன்ன அந்த ஸ்ட்ராபெரி மேட்ரு உங்களுக்கு நல்லா புரியுதுங்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல நிற்கவே இல்லைங்க, எழுந்து உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. ஆனால் நம்ம வி மட்டும் ரூமை விட்டு இன்னும் வெளியே வரல. இப்போ நம்ம மீரா, என்ன இவன் இன்னும் ரூமை விட்டு வெளியவே வரல, சரி நம்மளே போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமு கதவு கூட தட்டலைங்க, அப்படியே உள்ளே போகிறா. டே தம்பி, உனக்கு ரோஸ் மில்க் வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறா. இப்போ தான் நம்ம குளிச்சுட்டு மேலே சட்டை கூட இல்லாமல் வெறும் டவலோடு வெளியே வராரு. அந்த 6 பேக்கை பார்த்ததும் மீராவுக்கு அப்படியே தலை சுற்றுது. அந்த பதட்டத்தில் தடுமாறி போய் தெரியாமல் அவரோட நெஞ்சு மேலேயே கையை வச்சிடுறா. இப்போ ஏய் என்னடி பண்ணுற, எதுக்குடி என் மேலே கை வைக்கிற? மீரா இப்போ தான் சுயநினைவுக்கே வரா. அவளோட கையை அங்கேருந்து எடுத்துட்டு, ஐயோ அது வந்து நான் உனக்கு ரோஸ் மில்க் வேணுமான்னு கேட்க தான் வந்தேன். எனக்கு இந்த ரோஸ் மில்க்கெல்லாம் வேணாம், நீ கிளம்பு. செத்தான் போட்டா, வேணான்னா போ, நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பில் இருக்கிற ஸ்ட்ராவ் எடுத்து உங்கள் வாயில் வச்சு சிப் பண்ணிகிட்டே போகிறீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே அவர் உங்கள் கண்ணை தாங்க பார்க்குறாரு. அந்த ரோஸ் மில்க்கை தான் வேணான்னு சொன்னேன், ஆனால் எனக்கு இந்த ரோஸ் மில்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம மீரா வியை வேகமாக தள்ளி விட்டுட்டு மூச்சு வாங்க ரூமை விட்டுட்டு வெளியே ஓடி வந்துடுறா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட்டு ஃபைனல் கான்சர்ட்டுக்காக ரெட் கார்பெட்டில் நம்ம பாய்ஸ் 1 by 1 ஸ்டைலாக கார்லேருந்து இறங்கி வராங்க. அதை பார்க்குறதுக்காகவே நீங்களும் மீராவும் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு, அதை பாருங்கடா லட்டூஸ். இப்போ தான் நம்ம பிளாக் பிங்க் ஜெனி என்ட்ரி கொடுக்குறாங்க. சாரி கைஸ், அவங்க ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. அவங்கள நான் இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் வில்லியாக தான் காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் நான் முன்னாடியே சாரி கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவளுக்கு நம்ம ஆரம் மேலே ஒரு கண்ணுங்க. வேணுமுன்னே ஆரம் பக்கத்தில் வர சொல்ல தடுக்கி விழுற மாதிரி சீன் போடுறா. இப்போ நம்ம ஆரம் தான் போய் அவளை பிடிப்பாரு. ஐயோ ஆரம், எனக்கு கால் சுளுக்கிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆரம், என்னை கொஞ்சம் தூக்கிட்டு போறியா? நம்ம பாய்ஸ்லாம் ஆரம்பை பார்த்து கண்ணை காமிச்சிட்டு போகிறாங்க. அது எதுக்காகன்னு தெரியல. சரின்னு அவளை ஆரம் தூக்கிட்டு போகிறாரு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரைடும் க்ரூமும் போகிற மாதிரி இருக்குது. அங்கே க்ரௌடில் இருக்கிறவங்கெல்லாம் ஆரம் ஜெனின்னு கத்திகிட்டே இருக்காங்க. இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லை, நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. அந்த ஃபைனல் கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் எல்லாம் அவங்க ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்க. இப்போ அவங்களோட கான்சர்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. ஆரம் அவர் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே ஃபோனை லாக் பண்ணாமல் அப்படியே அங்கே வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ ஜெனி ஆரமோட ரூம்குள்ளே தான் வரா. அங்கே டேபிள் மேலே ஆரமோட மொபைல் ஆனில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த மொபைல் எடுத்து கேலரியில் தான் போய் செக் பண்ணுறான். அப்படி செக் பண்ண சொல்ல அதில் நீங்களும் ஆரமும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு சாதாரண மேனேஜர் பொண்ணு ஏன் ஆரம் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கா அப்படின்ட்டு அவளுக்குள்ள ஒரு கோபமும் எரிச்சலும் உங்கள் மேலே வருது. இப்போ ஸ்டேஜில் பயங்கரமான வெளிச்சம், லட்சக்கணக்கான ரசிகர்கள் பிடிஎஸ்ன்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ் 7 பேரும் அவங்க பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அங்கே உயிரை கொடுத்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் விஐபி சீட்டில் நம்ம ஜெனி உக்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்களும் மீராவும் ஸ்டேஜுக்கு ஓரமாக இருட்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் 2 பேரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரம் இப்போ ஒரு மெலோடியான லவ் சாங் பாடிட்டுருக்காரு. அவர் பாடுற பாட்டு உங்களுக்காகன்னு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க.
பட் ஆரம் மெதுவாக பாடிக்கிட்டே ஜெனி கிட்ட நடந்து போகிறாரு. அவளோட கண்ணை நேருக்கு நேராக பார்த்துட்டு ஜெனியோட கையை தொடுறாரு. அவளும் வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறா. அந்த ஒரு மொமெண்ட்டில் ஆரம் ஜெனிக்காகவே அந்த பாட்டை பாடுற மாதிரி ஒரு பிம்பம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் க்ரியேட் ஆகுது. ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு 7 பேரும் நல்லா மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற நம்ம ஆர்மிஸ் பிடிஎஸ் பிடிஎஸ்ன்னு கத்துறாங்க. இப்போ நம்ம ஆரம் மைக்கை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆர்மி, எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறோம். ஒரு கலைஞராக மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு பிரஜையாக நாங்கள் எங்களோட கடமையை செய்ய ஆசைப்படுறோம். இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் எங்கள் மிலிட்ரி சர்வீஸ்க்காக ஒரு பிரேக் எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அந்த அரங்கமே ஒரு நிமிஷம் ஷாக்கில் உறைஞ்சி போகுது. நம்ம ஆர்மிஸ் எல்லாம் தேம்பி தேம்பி அழுறாங்க. மேடையில் அந்த 7 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்படி ரொம்பவே எமோஷ்னலாக அந்த பர்ஃபார்மன்ஸ் முடியுது. இப்போ பேக் ஸ்டேஜில் நீங்கள் வழக்கம் போல் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் ஸ்டேஜில் அப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் ஒரு நடிப்புக்காக தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் மனசை நீங்களே தேத்திட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அங்கே ஜெனி வரா. அவள் உங்களை டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி நல்லா பார்த்துட்டு சிரிக்கிறா. இப்போ ஜெனி, ஏய், நான் வந்ததுலேருந்து உன்னை கவனிச்சிட்டு தாண்டி இருக்கேன். ஆரம்மை உருகி உருகி பார்த்துட்ருக்க. என்னடி, ஆரம் லவ் பண்ணுறியா? ஆரம் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். பார்த்தல ஸ்டேஜில். ஆமாம், உன்னோட வார்த்தை என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மேனேஜர். சீச்சி, வேலைக்காரி. சீ, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தியாடி? இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு கனவு காண்றியா? இப்போ நீங்கள் பேச வர்றதுக்குள்ளே நம்ம மீரா முன்னாடி வந்து நிற்கிறா. ஏய், வாயை மூட்ரி. நீ இப்போ வாயை மூடல, நான் உன் வாயை கிழிச்சிடுவேன். எங்கள் சாராவோட ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீ உன்னோட மனசை பற்றியா? சாக்கடைடி, சாக்கடையை விட கேவலமாக இருக்குது. எப்படி 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 காசு இருக்குதுன்னா நீ அதுக்காக நீங்கள் காலை தூக்குவீங்க. அப்போ தான் ஆரம் அங்கே வராரு. நிறுத்து சாரா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஆரம் வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அவர் கீழே விழுந்திருக்கிற ஜெனியை தான் கையை பிடிச்சி தூக்குறாரு. நீ உன்னோட லிமிட்டில் இருந்துக்க சாரா. உன்னோட தகுதியை மறந்துட்டு எப்படி ஜெனி மேலே கை வைப்ப? அவள் என்ன பேசுனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ அவளை அடித்தது தப்பு. மரியாதை அவகிட்ட மன்னிப்பு கேளு. லீடர், நான் அவளை எதுக்காக அடித்தேன்னு கேளுங்க. அவள் என்னை எவ்வளோ கேவலமாக பேசுனான்னு உங்களுக்கு தெரியுமா? போதும் சாரா, எனக்கு எதுவும் கேட்க வேணாம். உன்னால் என் கரியருக்கே கெட்ட பேர் வந்துடும் போல இருக்குது. நீங்கள் இருக்கிறது சரி வராது. கெட் அவுட். இப்போவே இங்கேருந்து கிளம்பிடு. போயிடு சாரா. அப்படி சொல்லிட்டு ஆரம் ஜெனியை தூக்கிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் ஆரம் போகிறதையே பார்த்துட்டு உறைஞ்சி போகிற மாதிரி நிற்கிறீங்க. இப்போ மீரா தான் வந்து உங்கள் தோலை தொட்டுறா. உடனே நீங்கள் மீராவை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுறீங்க. மீரா, அவர் என்னை ஒரு வார்த்தை கூட பேச விடலடி. அவளுக்காக என்னை நடு ரோட்டில் விட்டு போயிட்டாருடி. அப்போ என் காதல், என் நம்பிக்கையெல்லாம் பொய் தானா மீரா? சொல்லு மீரா, பொய் தானா?
தாரம், இதுக்கு மேலே உங்கள் விளக்கத்தை கேட்குற சக்தி எனக்கு இல்லை. நான் ஒரு இந்தியாவை சேர்ந்த சாதாரண பொண்ணு ஆரம். நான் விரும்புகிற ஒருத்தர் என் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு வெறும் நடிப்புன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு என் மனசு கல் இல்லை ஆரம். நீங்கள் நம்ம டீம், நம்ம கரியர்ன்ட்டு நம்ம காதலியே பலி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு உங்கள் புகழ் முக்கியம்னா எனக்கு என் சுயமரியாதை முக்கியம். இனிமேல் எனக்கு உங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது ஆரம். என்னை விட்டுருங்க. நான் இங்கேருந்து போகிறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. வா மீரா, போகலாம். நீங்கள் மீராவோட கையை பிடிச்சிட்டு ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல, அப்படியே வீட்டை விட்டு போகிறீங்க. ஆரம் நில குளிஞ்சி அப்படியே முட்டி போட்டு கீழே உட்கார்றாரு. பாய்ஸ் எல்லாம் உங்களே சோகமாக பார்க்குறாரு. அப்புறம் நம்ம மீரா கிட்ட ஓடி வந்து ஒரு சின்ன லெட்டர் மாதிரி அவள் கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சாராவை பத்திரமா பார்த்துக்கோடி, அப்புறம் எனக்காக காத்துட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் கூடயே போய் நின்றுக்கிறாரு. சில காயத்துக்கு மருந்து கிடையாதுங்க, காலம் மட்டும்தான் பதில் சொல்லும். டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் மீராவும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டீங்க. இப்போ சென்னையில் இருக்கிற உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ மீரா தாங்க உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரா. சரா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறியாடி? இப்போ நீ வேற என்னடி சொல்ல போகிற? சொல்லு, கேட்குறேன். சரா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறது தப்புடி. ஆரம் உன்னை ஏமாத்தலை, அவர் உனக்கு துரோகமும் பண்ணல. எல்லாம் அந்த ஜெனி செஞ்ச சதி தாண்டி. அவள் பிளான் என்ன தெரியுமா? நம்ம ஆரம்பை நம்ம டீம்லேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் அவள் கம்பெனி கூட சேர்த்துக்கிறது தாண்டி. அது மட்டும் இல்லடி, நம்ம பாய்ஸ் ஆரம்ப காலத்தில் ஒரு கம்பெனியில் இருந்தாங்கல்ல, அவங்க இவங்களுக்கே தெரியாமல் ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கான ஆடியோ வீடியோ ப்ரூஃப் தாண்டி அவகிட்ட இருந்திருக்கு. அந்த ஷோவோட எண்டிங்கில் இதை க்ரௌடு முன்னாடி ஷோ பண்ணி நம்ம டீமோட கரியரையே அழிக்கிறது தாண்டி அவள் பிளானாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லடி, ஆரம் எதுக்காக ஜெனியை அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனா தெரியுமா? அதுவும் நம்ம பாய்ஸோட ஒரு பிளான் தாண்டி. அவளுக்கு ஆரம் அடைஞ்சே ஆகணுன்ற ஒரு வெறி இருக்குதுடி. அதை பயன்படுத்திட்டு எப்படியாவது அந்த ப்ரூஃப் அவகிட்ட இருந்து எடுத்துடணுன்னு தான் அந்த பிளான் பண்ணியிருக்காங்க. சரிடி மீரா, எல்லாம் ஓகேடி. நம்ம டீமுக்காக தான் அவன் பண்ணான்னு வச்சுக்கோ. எதுக்காகடி அவளை அவன் கிஸ் பண்ணோம்? சரா, அது கிஸ் இல்லடி, அது ஒரு டைவர்ஷன். டைவர்ஷனா? என்னடி சொல்கிற? அன்னைக்கு ரூமில் ஆரம் மட்டும் இல்லடி, பின்னாடி ஜன்னல் வழியாக நம்ம ஜேகே, சுகா, ஜின் எல்லாம் உள்ளே நுழைஞ்சிருந்தாங்களாம். ஜெனி பென்ட்ரைவ் அப்புறம் லேப்டாப்பில் இருந்த அந்த வீடியோ ஆடியோ ப்ரூஃப் எல்லாம் ஆக்ட் பண்ணி டெலீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜெனி ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி இருந்தானா கூட நம்ம பாய்ஸோட ஃப்யூச்சரே அவ்வளோதான். அந்த நேரம் பார்த்து தாண்டி நீ கதவை திறந்துருக்க. இதனால் எங்கே பிரச்சனை வரப்போதோன்னிட்டு தான் அன்றைக்கி அவர் உன்னை வெளியே தள்ளி கதவை சாத்தியிருக்காரு. போதுண்டி, நிறுத்துறியா? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். ஒரு குடிகாரனை கூட நம்பி நம்ம வீட்டில் சேர்த்துடலாம் மீரா. ஏன்னா அவன் அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளை நம்ப வச்சு அவங்க தேவைக்காகவும் அவங்க கௌரவத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாரு. அவங்கள மட்டும் நம்பவே கூடாது மீரா. ஆரம் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் மனசையே உடைச்சிட்டான். இனிமேல் அவனுக்கு என் மனசுலேயும் இடம் கிடையாது, என் வாழ்க்கையிலும் இடம் கிடையாது. சாரிடா புஜீஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுடா. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுடா, அதனால் மொபைல் ஹேங் ஆகுது. அடுத்த பார்ட்டோடு நம்ம இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? இதில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புஜீஸ், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.